வணக்கம். நேற்று பீகாரோட சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள் வெளியானது. அதுல 202 சீட்டுகளில் வெற்றி பெற்று என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்குது. வெறும் 35 சீட்டுகளை தான் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்குது. இந்த நிலையில இந்த வெற்றி எப்படி சாத்தியமாச்சு? இந்தியா முழுக்க ஓட் சோரின்ற பிரச்சாரத்தை காங்கிரஸ் கொண்டு போயிருக்குது. குறிப்பா கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஹரியானா இந்த மாதிரி மாநிலங்கள்ல எவ்வளவு மோசமான ஓட் சோரி நடந்திருக்கு அப்படின்றத ராகுல் காந்தி பிரஸ் மீட் மூலியமா எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு. ஒரு பிரஸ் மீட்டும் நாடு முழுக்க பேசும் பொருளாச்சு. குறிப்பா பீகார் மாநிலத்திலே ஓட்டு அதிகார யாத்திரை அப்படின்ற ஒரு யாத்திரையை தேஜஸ்வி யாதவா இருக்கட்டும், இந்தியா கூட்டணியில் இருக்க எல்லா கட்சிகளும் அதுல பங்கேற்றிருந்தாங்க. தமிழ்நாட்டில இருந்து முதல்வர் ஸ்டாலின் கூட அதுல பங்கேற்றிருந்தாரு. ராகுல் காந்தி அதுல பல தொகுதிகளுக்கு போய் பிரச்சாரங்களை செஞ்சிருந்தாரு. இவ்வளவு பிரச்சாரங்கள் நடந்த பிறகும் பெரிய வித்தியாச அளவுல என்டிஏ கூட்டணி வெற்றி பெறதுக்கான காரணங்களா பல சொல்லப்படுது. குறிப்பா எஸ்ஐஆர் இதுல ஒரு முக்கியமான காரணங்கள். அதுல நடைபெற்ற முறைகேடுகள் தான் என்டிஏ கூட்டணியை ஜெயிக்க வச்சிருக்குது. குறிப்பா 6000 வாக்காளர்களை ஹரியானால இருந்து பீகாருக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. சிறப்பு ட்ரெயின் 4 ட்ரெயின் விட்டு. அது மட்டும் இல்லாம 14 லட்சம் போலி வாக்காளர்கள் எஸ்ஐஆர் மூலமா உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. எந்தெந்த தொகுதிகள்லாம் ஏற்கனவே நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆர்ஜேடி வின் பண்ணி இந்த வாட்டி தோத்துருக்குதோ அந்த தொகுதிகள்லாம் ஆயிரக்கணக்கில் 30,000 40,000 சொல்லிட்டு வாக்காளர்கள் எஸ்ஐஆர்ல நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இந்தியா கூட்டணியோட வாக்காளர்கள் என்ற குற்றச்சாட்டுகளை எழுந்திருக்குது. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதையும் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, நிதிஷ்குமாரும் சரி, பாஜக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் சரி, மக்கள் கிட்ட ரொம்ப கனெக்ட்ல இருக்கிறாங்க. குறிப்பா நிதிஷ்குமார் தொடர்ந்து 4 முறை முதல்வராக இருக்கிறாரு. அவர் அங்க இருக்கிற பல தரப்பு மக்கள் கிட்ட ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திருக்கிறாரு. வெல்ஃபேர்ஸ் கொண்டு வந்திருக்கிறாரு. பார்ட்டி ஸ்ட்ரக்சரும் இந்தியா கூட்டணி இருக்கிற கட்சிகளை விட இந்தியா கூட்டணியோட கட்சியோட பார்ட்டி ஸ்ட்ரக்சர் தான் பலமா இருக்குது. இதுவும் ஒரு காரணம் சொல்லப்படுது. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பேச இருக்கிறோம். இது குறித்து நம்ம கிட்ட பேசுறதுக்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்மோட இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோட பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். பீகார் தேர்தல் முடிவுகளை பார்த்திருப்பீங்க. ராகுல் காந்தியா இருக்கட்டும், இல்ல அங்க ஆர்ஜேடி ஒரு தேஜஸ்வி யாதவா இருக்கட்டும், ராகுல் காந்தி தொடர்ச்சியா அதுக்கு முன்னாடியில இருந்து கர்நாடகா, ஹரியானா, மகாராஷ்டிரா, ஹைட்ரஜன் பாம்பு, இந்த பாம்பு அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய அளவுல இந்திய அளவுல பேசும் பொருளாக்கின பிரச்சாரங்கள், பிரஸ் மீட்டுகள் நிறைய இருக்குது. பீகார்லேயே போய் ஓட்டு அதிகார யாத்திரைன்னு சொல்லி பல லட்சக்கணக்கான மக்கள் ராகுல் காந்தி வர எல்லா தொகுதியிலையும் கூட்டினாங்க. தேஜஸ்வி யாதவ் அதுக்கப்புறம் அவர் கண்டினியூ பண்ணும்போது அவ்வளோ கூட்டங்கள் அங்கே வந்தது. இது எதுவுமே எலெக்ஷன் ரிசல்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகலையே. மக்கள் அப்போ கூண்ண மக்கள் வாக்களிச்சாங்களான்றது கூட இப்போ சந்தேகம். ஏன் அந்த சொல்கிறோம், 35 சீட்டு தான் இந்தியா கூட்டணி வாங்கியிருக்கிறாங்க. இப்படி ஒரு வித்தியாச அடிப்படையில் இந்தியா கூட்டணி வின் பண்ணுறதுக்கான காரணமா நீங்க என்ன பார்க்குறீங்க? இந்த முடிவுகள் ஜெனியூனா தான் வந்திருக்குதா? பீகார் தேர்தல் முடிவுகள் சொல்ற ஒரே ஒரு செய்தி என்னன்னா, அந்த முடிவுகள் நியாயமான முடிவுகள் அல்ல. களத்தில் இருந்த யதார்த்தத்தை அந்த முடிவுகள் பிரதிபலிக்கவில்லை அப்படின்றதான் மிக தெளிவாக அந்த முடிவுகள் காட்டுற விஷயம். அதாவது இந்திய வரலாற்றை இனி குறிப்பா நரேந்திர மோடி வருகைக்கு முன், நரேந்திர மோடி வருகைக்கு பின் அப்படின்னு தான் எழுதணும். அவர் எப்ப பிரதமர் ஆனாரு, எப்ப குஜராத்ல எப்ப முதலமைச்சர் ஆனாரு, இந்தியாவினுடைய பிரதமரா எப்போ வந்தாரு அப்படின்ற இந்த அளவுகோலை வைத்துத்தான் இந்திய தேர்தல் வரலாற்றையே இனி முடிவு செய்ய முடியும். ஏன்னா குஜராத்ல இவர் முதலமைச்சரா இருந்தப்ப இவர் மனைவி, அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா இல்லையா அப்படின்ற அந்த விவரம் இருக்குல்ல தேர்தல் அபிடவிட்ல, அதை காலியாவே விட்டுருந்தாரு. அந்த காலியான இடத்தை எப்ப ஃபில் பண்ணாரு மோடி அப்படின்னா 2014 அவர் பிரதமர் வேட்பாளராக முன்மொழியப்பட்ட பிறகுதான் அவருடைய எம்பி கேண்டிடேட்டுக்கான அந்த அபிடவிட்ல அவரினுடைய அந்த மனைவி, உங்களுடைய இணையர் யார் அப்படின்ற கேள்விக்கு யசோதா பென் அப்படின்ற அந்த பெயரை அவர் குறிப்பிட்டார். அப்படி மாநிலத்தில் அவர் குஜராத்தில் இருக்கும் வரை குஜராத் தேர்தல் ஆணையம் அப்படியெல்லாம் அவருக்கு வளைந்து நெளிந்து கொடுத்துதான் அவர் தொடர்ச்சியா முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு. அதே தான் கொண்டு அவர் 2014க்கு பிறகு 2014 தேர்தலே பல்வேறு குளறுபடிகள் இருக்குது. 2014க்கு பிறகு ஒட்டுமொத்தமாக பல்வேறு சட்ட திருத்தங்கள் மூலமாக தனக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகளை பதவியில் கொண்டு தேர்தல் ஆணையர்களாக அமர்த்துவதன் மூலமாக மோடி ஒட்டுமொத்தமா தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய பிடிக்குள் கொண்டு விட்டார். தன்னுடைய மோடியினுடைய பாக்கெட்லயும் அமித்ஷாவுடைய பாக்கெட்லயும் தான் இந்திய தேர்தல் ஆணையம் இருக்குது. இதனால் வரைக்கும் பெங்களூர்ல நடந்த ஓட்டு திருட்டை பற்றி ராகுல் காந்தி அம்பலப்படுத்தினார். மகாதேவ்புரா அப்படின்ற ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் எப்படி 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட போலியான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டு ஒரு ஓட்டு திருட்டு நடந்தது. அதே போல கர்நாடகாவில் ஆலந்தா அப்படின்ற சட்டமன்ற தொகுதியில் எப்படி 6000 வாக்குகளை தேர்தல் ஆணையமும் பாஜக வேட்பாளரும் ஒன்று சேர்ந்து நீக்கி தேர்தல் மோசடியில் ஈடுபட்டார்கள். அந்த ஈடுபடும் பொழுதே கையுங்களவுமா
காங்கிரஸ் வேட்பாளர் விழிப்போடு இருந்து அவரை வந்து பிடிச்சாரு. அதை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிச்சுட்டு இருக்குது. அதை ராகுல் காந்தி அம்பலப்படுத்தினார். அதனுடைய உச்சகட்டமாக ஹரியானாவில் ஒரு மாநிலத்தையே, எப்படி ஒரு அரசாங்கத்தையே இந்த ஞானேஷ்குமாரும் மோடி கும்பலும் திருடினார்கள் என்பதை சமீபத்தில் ஹைட்ரஜன் பாம் ஹஜ் ஃபைல்ஸ் அப்படின்னு ஹரியானா விவகாரத்தை வெளியிட்டார். 25 லட்சம் போலி வாக்காளர்களை சேர்த்து காங்கிரஸ் வெறும் 22,000 வாக்குகள் வித்தியாசத்துலதான் அங்க ஆட்சியை இழந்திருக்கிறார்கள். ஆனா போலி வாக்காளர்கள் 25 லட்சம் பேர் சேர்த்திருந்தாங்க. பிரேசில் மாடல் வரைக்கும் கொண்டு வந்து இங்க எப்படியெல்லாம் தகுடு திட்டம் வாக்காளர் பட்டியலில் செய்திருந்தாங்க அப்படின்றத அம்பலப்படுத்தி இருந்தாரு. இதுல இன்னும் ஒரு படி மேல போய் 2024 தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு மேட்ச் பிக்சிங் மகாராஷ்டிரா அப்படின்ற தலைப்புல இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஆர்டிகல் எழுதி இருந்தாரு. அதுல எப்படியெல்லாம் தேர்தல் ஆணையம் அதுவும் ஈவினிங் 5 மணிக்கு மேல வந்து ஓட்டர்ஸ் திடீர்னு கிளம்பி வந்து ஓட்டு போட்டு பாஜகவை வெல்ல வைக்கிறார்கள் அப்படின்றதையும் அம்பலப்படுத்தி இருந்தாரு. அதுக்கும் இந்த பீகார் தேர்தலுக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது. அதாவது அதற்கு முந்தைய தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளில் அதிக அளவிற்கு காங்கிரசும் இந்தியா கூட்டணியும் மகாராஷ்டிரால பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அந்த தொகுதிகளில் வந்து ஸ்வீப், அந்த தொகுதிகளையே பறிச்சறது, ஓட்சோரி மூலமா போலி வாக்காளர்களை சேர்ப்பது, உண்மையான வாக்காளர்களை நீக்குவது, அதை மகாராஷ்டிராவில் பண்ணாங்க அந்த மாடல். அதாவது அதுல பாத்தீங்கன்னா 143 தொகுதிகளில் பாஜக போட்டியிட்டு 132 தொகுதிகளை வெற்றி பெற்றார்கள். ஹை ஸ்ட்ரைக் ரேட் 89. அதாவது ராகுல் காந்தி மேட்ச் பிக்சிங் மகாராஷ்டிரா அப்படின்னு அந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட குளறுபடிகள் அதை வந்து அம்பலப்படுத்தி இருந்தாரு. அதுல மகாராஷ்டிராவில மே மாதம் 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அதே மகாராஷ்டிராவில நவம்பர் மாதம் 2024 சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இதற்கான குளறுபடிகள், இதுல எப்படி வாக்கு திருட்டு நடைபெற்றது அப்படின்றதையும் ராகுல் காந்தி அம்பலப்படுத்தி இருந்தாரு. அதுல மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய தரவு ஒண்ணு இருக்குது. அதாவது பீகாரையும் மகாராஷ்டிராவையும் 2 சட்டமன்ற தேர்தல்களையும் ஒப்பிட்டு புரிந்து கொள்வதற்கான தரவுகள். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 2024 மக்களவை தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளெல்லாம் காங்கிரஸ் சிறப்பாக வாக்குகளை வாங்கி இருக்கிறார்களோ, அதாவது பாஜகவை விட அதிக வாக்குகளை எந்தெந்த தொகுதிகளில், அதை எப்படி வந்து அனலைஸ் பண்ணிருக்கிறாங்கன்னா 6 சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்ததான ஒரு நாடாளுமன்ற தொகுதி. அப்ப அதை ஸ்பிளிட் பண்ணி ரொம்ப மைக்ரோ லெவல்ல அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியா எப்படி காங்கிரஸ் நம்மளை விட அதிகமான எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணி காங்கிரஸ் நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகளை தன்வசப்படுத்தியதோ அத்தனை சட்டமன்ற தொகுதிகளையும் வந்து அப்படியே காங்கிரஸ் கிட்ட இருந்து திருடுகின்ற வேலையை மகாராஷ்டிராவில் வந்து செஞ்சாங்க. அதுவும் எப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு மேல போய் பூத்துல ஓட்டு போடுறது. அதுவும் எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அந்தந்த தொகுதிகளில் உள்ள பூத்துல மட்டும் சாயங்காலம் 5 மணிக்கு மேல 1 லட்சம் பூத்துல அப்படி 600 வாக்கு 5 மணிக்கு மேல வந்து ஒவ்வொரு பூத்துலயும் வந்து பதிவாயிருக்குது. அதன்படி பாக்குறப்ப ரிசல்ட்ல அது எப்படி பிரதிபலிச்சது அப்படின்னா 149 இடங்கள் பாஜக 2024 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 132 இடங்களில் வெற்றி பெற்றது. அதனுடைய வெற்றி விகிதம் எவ்வளவு அப்படின்னா 89% அதனுடைய வெற்றி விகிதம். ஆனா இது சட்டமன்ற தேர்தல். ஆனா ஒரு 5 மாதத்திற்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதனுடைய வெற்றி விகிதம் என்னன்னா 100க்கு 32% தான். மக்களவை தேர்தலில் 32% தான் இந்த இடங்கள்ல ஸ்கோர் பண்ணிருக்கிறாங்க. ஆனா இதே இடங்கள்ல சட்டமன்றத்தில் 89% இடங்களை வெற்றி விகிதம் அவர்கள் பெற்றது. எப்படின்னா காங்கிரஸ் எந்தெந்த தொகுதிகளில், இந்தியா கூட்டணி எந்தெந்த தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகளில் முன்னிலை வைத்ததோ அங்கங்கெல்லாம் ஓட்டு திருட்டை நடத்தி அங்கெல்லாம் வந்து தோக்கடிக்கிறது. இப்படிதான் மகாராஷ்டிராவில் கைப்பற்றினார்கள் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னாரு. அதற்கும் பீகாருக்குமான தொடர்பு என்ன அப்படின்னா பீகாரினுடைய தேர்தல் முடிவுகளை பார்க்க வேண்டியது இருக்குது. பீகாரை பொறுத்தவரை 243 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அதுல 101 தொகுதிகளில் பாஜக போட்டியிட்டு 90 தொகுதிகளை கைப்பற்றி இருக்கிறது. 101 தொகுதிகளில் நிதிஷ்குமாரினுடைய கட்சி போட்டியிட்டு 84 இடங்களிலும், ராம்விலாஸ் பாஸ்வான் அவருடைய கட்சி 28 இடங்களில் போட்டியிட்டு, சிராக் பாஸ்வான் அவருடைய மகன் தான் இப்ப தலைமையில இருக்கிறாரு, 28 இடங்களில் போட்டியிட்டு 19 இடங்களையும், மற்ற பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகள் மற்ற 12 இடங்களில் போட்டியிட்டு அதுல 9 இடங்களையும் வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க. இப்ப இதுலதான் நம்ம அந்த மகாராஷ்டிராவோட
ஃபார்முலாவை பார்க்க வேண்டியது இருக்குது. அதுல எவ்வளவு 149 தொகுதிகளில் போட்டியிட்டு 132 தொகுதிகளை பாஜக கைப்பற்றுகிறது மகாராஷ்டிராவில். இங்க பீகார்ல 101 தொகுதிகளை போட்டியிட்டு 90 தொகுதிகளை பாஜக கைப்பற்றுகிறது. இதுலயும் ஸ்ட்ரைக் ரேட் வந்து பாஜகவோட ஸ்ட்ரைக் ரேட்டு 90. இப்ப இங்கேயே என்ன நடந்திருக்குதுன்னா, ஏற்கனவே 243 தொகுதிகளில் கடந்த தேர்தலில் 128 தொகுதி வந்து பாஜக நிதிஷ்குமார் கூட்டணியும் 110 தொகுதிகள் வந்து தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த இந்தியா கூட்டணியும் பெற்றிருந்தாங்க. இப்ப இதுல 91 தொகுதிகள் பாஜகவிடம் இருந்து இந்த ஏற்கனவே வந்த ரிசல்ட்ல இருந்து 91 தொகுதிகள் மட்டும் என்டிஏவுக்கும் இந்த மகாபந்தன் இந்தியா கூட்டணிக்கும் வந்து கைமாறி இருக்கிறது. இதுக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி ஜெயிச்ச 90 இடங்கள்ல வந்து இப்ப பாஜக கூட்டணி இந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்கா? இல்ல, அதாவது ஒரு 91 தொகுதிகள் 2020 தேர்தலையும் 2025 தேர்தல் வெற்றியும் இருக்குது இல்ல, இந்த 2 வெற்றியும் குவிண்ட் இணையதளம் தான் இதை அனலைஸ் பண்ணிருக்கிறாங்க. 2020 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளையும் 2025 தேர்தல் முடிவுகளையும் வைத்து பார்க்கும் பொழுது 91 தொகுதிகளில் அந்த வெற்றி வந்து இடம் மாறி இருக்கிறது. 2 பேருக்குமே வந்து மாறி இருக்குது. இதுல ஜெயிச்சவங்க 2020 ஜெயிச்சவங்க இப்ப தோத்துருக்குறாங்க, பாஜக ஜெயிச்சிருக்குது. காங்கிரஸோ இவங்க தேஜஸ்வி யாதவ் கட்சி ஜெயிச்சவங்க அப்படி வந்து மாறி இருக்குது. அப்படி 91 இடங்கள் வந்து மாறி இருக்குது. இந்த குவிண்ட் வந்து நடத்தின அனலிஸ்ல நம்ம பார்க்க வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, 243 தொகுதிகளில் 174 தொகுதிகள்ல எஸ்ஐஆர், ஏன் எஸ்ஐஆருக்கு முன்பு எஸ்ஐஆருக்கு பிறகு அப்படின்னு வரலாறு மாறுது அப்படின்னு ஏற்கனவே சொன்னோம்னா, இதுலதான் 174 சட்டமன்ற தொகுதிகளுடைய வெற்றி தோல்வி வித்தியாசங்கள் இருக்குதுல்ல, வெற்றி வித்தியாசம். இப்ப காங்கிரஸ் வந்து ஒரு 70,000 வாங்கி இருக்குது, பாஜக ஒரு 80,000 வாங்கி இருக்குது. இந்த 2 பேருக்குமான வெற்றி வித்தியாசம் 10,000 வாக்கு. இந்த 10,000 வாக்குன்றது டெலீட் செஞ்சிருப்பாங்கல்ல எஸ்ஐஆர்ல, அதை விட இது வந்து குறைவு. வெற்றி வித்தியாசம் வந்து குறைவு, டெலீட் செய்யப்பட்ட வாக்குகள் வந்து அதிகம். ஒரு தொகுதியில யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு கேரளா காங்கிரஸ் அந்த லிஸ்ட்டை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. 40,000, 50,000, 20,000, 30,000 இப்படி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலுமே இவ்வளவு வாக்குகளை டெலீட் பண்ணிருக்கிறாங்க. இதெல்லாம் அப்ப இந்த டெலீட் செய்யப்பட்ட வாக்குகள் வந்து இந்த வெற்றி விகிதத்தை பார்க்கும் பொழுது 174 தொகுதிகளில் டெலீட் செய்யப்பட்ட வாக்குகள் அதிகமா இருக்குது, இந்த வெற்றி பெற்ற வித்தியாசம்ன்றது குறைவா இருக்குது. இத குவிண்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த டெலீட் செய்யப்பட்ட வாக்குகள் எல்லாம் இந்தியா கூட்டணியோடுக்கு போக வேண்டிய வாக்குகளா தான் இருக்கும்னு சொல்ல வராங்களா? ஆமா, அதை எப்படி வந்து சொல்ல வராங்க அப்படின்னா, மறைமுகமா அதுல வந்து சொல்றாங்க. அதுலதான் இந்த 91 தொகுதியை அவங்க கணக்கெடுத்து சொல்றாங்க. இந்த 91 தொகுதிகளில் 2020 அந்த கணக்கீட்டின்படி 71 தொகுதிகளை வந்து மகாபந்தன் கூட்டணி அவங்க வந்து கையில வச்சிருந்தாங்க. தேஜஸ்வி யாதவ், அதாவது இந்தியா கூட்டணி 71 தொகுதிகளை கையில வச்சிருந்தாங்க. என்டிஏ பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி 14 தொகுதிகளை கையில வச்சிருந்தாங்க. மற்றவர்கள் ஒரு 6 தொகுதிகளை கையில வச்சிருந்தாங்க. இது 2025 எப்படி இந்த 91 தொகுதிகள் வந்து கைமாறி இருக்குது அப்படின்னா, இந்த 91ல் 75 தொகுதிகளை பாஜக கைப்பற்றி விட்டது. மகாபந்தன் வந்து, அதாவது இந்தியா கூட்டணி 15 தொகுதிகளை கைப்பற்றி இருக்கிறது, மற்றவர்கள் ஒரு தொகுதி. அதாவது 2020 அந்த 91 தொகுதியோட ரிசல்ட்டும் 2025 அந்த 91 சட்டமன்ற தொகுதிகளுடைய ரிசல்ட்டும் தலைகீழ மாற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2020 இந்த 91 சீட்டுல 71 சீட்டு வந்து இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்தாங்க. பாஜக கூட்டணி வெறும் 14 சீட்டு மட்டும்தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா 2025 சட்டமன்ற தேர்தலில் 75 இடங்களை பாஜக கூட்டணியும் இந்தியா கூட்டணி 15 இடங்களையும் வந்து கைப்பற்றி, அது அப்படியே எதெல்லாம் இந்தியா கூட்டணியிடம் இருந்ததோ அதை குறிவைத்து, எப்படி மகாராஷ்டிராவில் அதை குறிவைச்சு போலிங் ஸ்டேஷன்ல 5 மணிக்கு மேல ஒரு சட்டவிரோதமாக வாக்குப்பதிவை வந்து நடத்தி ஒரு நாள் கழிச்சு 7.83%, அதாவது வாக்குப்பதிவு நாளன்று வெளியிடப்படுகின்ற வாக்கு சதவீதம், அந்த சதவீதம் 58,
மறுநாள் வெளியிட்ட வாக்கு சதவீதம் அப்படின்றது ஃபைனல் டர்ன் அவுட் 66, கிட்டத்தட்ட 7.83% அந்த வித்தியாசம் இருந்தது. சட்டவிரோதமா அதை அங்க அரங்கேற்றம் செய்தது பாஜக. இங்க சட்டப்பூர்வமாக எஸ்ஐஆர் மூலமாக இதை சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள். அங்க மகாராஷ்டிராவில் 2019 சட்டமன்ற தேர்தலில் 8,98,00,000 வாக்காளர்கள் இருந்தாங்க. 5 ஆண்டுகள் 2024 நாடாளுமன்ற தேர்தல் மே மாதம் நடந்த தேர்தலின் பொழுது 9,29,00,000 வாக்காளர்கள் உயர்ந்திருக்கிறாங்க. ஆனா அதுக்கு அடுத்து, அதாவது 5 ஆண்டுகள்ல அதற்கு அடுத்து சட்டமன்ற தேர்தல்ல மகாராஷ்டிராவினுடைய வாக்காளர் பட்டியல் எண்ணிக்கை எவ்வளவு ஆயிருதுன்னா 9,70,00,000 ஆயிருது. அதாவது 5 ஆண்டுகளில் 31 லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் 5 மாதங்களில் 2019க்கும் 2024க்கும் இடையில எவ்வளவு 31 லட்சம் பேர் புதிய வாக்காளரா சேர்ந்திருக்கிறாங்க. ஆனா 2024 மே மாதத்திலிருந்து 2024 நவம்பருக்குள்ள 5 மாத இடைவெளிக்குள் 41 லட்சம் வாக்காளர்கள் சேர்ந்திருந்தாங்க. இந்த 41 லட்சம் வாக்காளர்களும் அந்த மாநிலத்தினுடைய வயது வந்தோர் 18 வயதிற்கு மேல இருக்கிறவங்களே 9,54,00,000 பேர் தான். ஆனா 2024 சட்டமன்ற தேர்தலினுடைய பட்டியல், வாக்காளர் பட்டியல்ன்றது மகாராஷ்டிரால என்னவா இருக்குது அப்படின்னா 9,70,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அப்படி வாக்காளர்களை நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ள சேர்த்து எங்கெங்கெல்லாம் வீக்கா இருக்கிறோமோ அங்கங்கெல்லாம் போலி வாக்காளர்களை சேர்த்து இந்த வாக்கு திருட்டை மகாராஷ்டிராவில் நடத்தினாங்க. அதை சட்டப்பூர்வமாக எஸ்ஐஆர் மூலமா வாக்குகளை நீக்குவது, சேர்ப்பது அப்படின்றத செஞ்சு இங்க பீகாரில் இந்த வெற்றியை கைப்பற்றி இருக்கிறார்கள். இதுல இந்த பீகாரில் மட்டும் கடந்த முறை 110 இடங்கள்ல இந்தியா கூட்டணி வச்சிருந்தாங்க. அந்த 110 இடங்களில் இருந்து 75 இடங்களை பாஜக கைப்பற்றி இருக்கிறாங்க. அந்த 75 இடங்களிலுமே நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, வெற்றி வித்தியாசத்தை விட நீக்கப்பட்ட வாக்குகள் அந்த மார்ஜின் தான் அதிகமா இருக்குன்னு சொன்னல, அது போல 75 தொகுதிகளில் அதே மாதிரி இருக்குது இதுலயும். அப்ப நேரடியாக காங்கிரஸ் இந்தியா கூட்டணி எந்த சீட்டெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அந்த சீட்டை குறி வச்சு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை மோடியும் ஞானேஷும் இந்த நிதிஷ்குமார் அரசும் நடத்தி இந்த எஸ்ஐஆரை சட்டப்பூர்வமாக நடத்தி அந்த வாக்குகளை நீக்கி இருக்கிறார்கள். நீக்குவதன் மூலமாக மட்டுமே இந்த வெற்றியை சாத்தியப்படுத்தி இருக்கிறாங்க. உதாரணத்திற்கு 1-2 தொகுதிகளை உங்களுக்கு சொல்றேன். முசாஃபர்பூர் அப்படின்ற மாவட்டத்திற்கு உட்பட்ட குர்ஹானி அப்படின்ற தொகுதி, அங்க பிஜேபி வெற்றி பெற்று இருக்கிறாங்க. 2025 எத்தனை வாக்கு வித்தியாசம்னா 616 வாக்கு வித்தியாசத்தில் பாஜக ஆர்ஜேடி வேட்பாளரை தோற்கடித்திருக்கிறார்கள். அந்த தொகுதியில் 24,000 வாக்குகளை எஸ்ஐஆர்ல நீக்கி இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, 600 ஓட்டுல தான் பிஜேபி ஜெயிச்சிருக்கிறான். ஆனா நீக்கினது எவ்வளவு? 24,000 ஓட்டு. அடுத்து போஜ்பூர் மாவட்டத்தில் உள்ள சந்தேஷ் அப்படின்ற சட்டமன்ற தொகுதியில் நிதிஷ்குமாரினுடைய பாஜக கூட்டணியில் உள்ள நிதிஷ்குமாரினுடைய ஜேடியு கட்சி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஜனதா தளம், ஐக்கிய ஜனதா தளம். எத்தனை ஓட்டு வித்தியாசம்னா 27, வெறும் 27 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருக்கிறார்கள். அங்க டெலீட் செய்யப்பட்ட வாக்குகள் எவ்வளவு எஸ்ஐஆர் மூலமானா 25,682 வாக்குகள் டெலீட் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். மட்டிஹானி, பெகுசராய், இதெல்லாம் குவிண்டல பண்ண ஆய்வு. பெகுசராய் பகுதிக்கு உட்பட்ட மட்டிஹானி அப்படின்ற தொகுதியில் ஆர்ஜேடி ஜெயிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு வாக்கு வித்தியாசம்னா 5,290 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அங்க நீக்கப்பட்ட வாக்குகள் எவ்வளவு அப்படின்னா 33,700 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குது. அவ்வளவு வாக்குகள் நீக்கியுமே ஆர்ஜேடி, அதாவது தேஜஸ்வி யாதவ் கட்சி 5,290 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆர்ஜேடி ஜெயிச்ச இடத்துலயும் டெலிஷன் நடந்திருக்குது, பாஜக ஜெயிச்ச இடத்துலயும் டெலிஷன் நடந்திருக்குது. ஆனா குறி வச்சு இவங்க ஓட்டர்ஸ் தான் டெலிட் பண்ணிருக்காங்க. அதாவது ஆர்ஜேடியோ இந்தியா கூட்டணியோட ஓட்டர்ஸ் தான் டெலிட் பண்ணிருக்காங்கன்றது எப்படி சொல்ல வரீங்க? ஆர்ஜேடி ஜெயிச்ச இடத்துலயும் டெலிஷன் நடந்திருக்குல்ல. இல்ல, பிஜேபி எத்தனை பேருங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க? பிஜேபி அங்க பீகார்ல இல்ல பீகார் தேர்தல் ஆணையத்திற்கு எங்களுடைய வாக்காளர்களை இத்தனை பேர் நீக்கி விட்டீர்கள் அப்படி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குதா? ஆனா அதுக்கு பதிலா என்ன நடந்துட்டு இருக்குது? தேர்தல் ஆணையம் செய்வதெல்லாம் சரி. ஏன்னா தேர்தல் ஆணையத்திற்குன்னு தனி செய்தி தொடர்பாளர்கள் கிடையாது. ஒன்னு ஞானேஷ்குமாரே பிரஸ் மீட்டை வச்சு நல்ல கேள்வி, அடுத்த கேள்வி அப்படின்னு கேள்வியை ஸ்கிப் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அவரை நோக்கி வருகின்ற அந்த ஏவுகணைகள்லாம் இருக்குது இல்ல,
ராகுல் காந்தி போடுற ஆட்டம் பாம்பு அதுக்கெல்லாம் பொய்யா புழுவி விளக்கம் கொடுக்கறது யாரு? இப்ப நிர்மலா மாமி வந்தாங்களே, கையை இப்படி வச்சு இப்படி அடிக்கிறாங்க. எப்பா, இப்படி எல்லாம் எவ்வளவு வன்மமும் வெறுப்பும் தமிழர்கள் மீது இருந்தால் இப்படி கையை வச்சு நீக்கிறவங்க ஓட்டு போடணுமா, இது பண்ணணுமா அப்படின்னு இழுக்கிறாங்க பாருங்க. அவங்க செய்தி தொடர்பாளரா இருக்கிறாங்க. அனுராக் தாக்கூர் அவரு செய்தி தொடர்பாளரா இருக்கிறாரு. பாஜகவில் உள்ள மோடியிலிருந்து கீழே இருக்கிற அத்தனை பேர் வரைக்கும் தேர்தல் ஆணையத்தினுடைய செய்தி தொடர்பாளர்களாக விளக்கம் தர்றாங்க. ஆனா வாக்குகள் நீக்கப்பட்டுருச்சு அப்படின்னு புகாரோட போய் நிக்கிறது யார்? இந்தியா கூட்டணி. உண்மையான வாக்காளர் உயிரோடு இருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போறது யாருங்க? செத்தவர்களோட வந்து டீ பார்ட்டி நடத்தினது யாரு? செத்தவங்களை கொண்டு போய் கோர்ட்ல நிக்க வச்சது யாரு? யோகேந்திர யாதவ், இங்க ராகுல் காந்தி. அப்ப இத்தனை குற்றச்சாட்டு எங்க இருந்து வருது? இது ஒரு பேசிக்கான விஷயம். அதில் இருந்து பார்க்கும் பொழுது நீக்கப்பட்ட வாக்குகள் எல்லாமே இந்தியா கூட்டணிக்கு வரக்கூடிய வாக்குகள் தான். அதை தான் குறிப்பா வந்து முஸ்லிம்ஸ், யாதவ், பெண்கள் இவங்களுடைய வாக்குகள் வந்து குறிவைத்து நீக்கப்பட்டிருக்குது. அதை விரிவான டீடைல்ஸ் வந்து பின்னாடி பார்ப்போம். அப்ப 75 தொகுதிகளை அங்கிருந்து திருடி இருக்கிறார்கள், இந்தியா கூட்டணியிடமிருந்து திருடி இருக்கிறார்கள். அது கிளியர் கட்டா நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு தொகுதியில வந்து 40,000 45,000 வாக்குகள்லாம் வந்து நீக்கப்பட்டா அது எப்படி? அது வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றி தோல்வி வந்து தீர்மானிக்கும் இல்லையா? ஆண்டுதோறும் சம்மரி ரிவிஷன் நடக்குது. இறந்தவர்கள், உயிரோடு இருப்பவர்கள் அவங்க எல்லாம் நீக்கிட்டு புதிய வாக்காளர்கள் சேர்க்கிறது ஆண்டுதோறும் நடக்குது. 22 வருஷமா பீகார்ல நடத்தலைங்க. 22 வருஷம் கழிச்சு வந்து பீகார்ல நடத்தி நாங்க இத்தனை லட்சம் பேர் செத்துட்டாங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு வெக்கமே இல்லாம எப்படி தேர்தல் ஆணையம் சொல்லுது அப்படின்னு தெரியல. அப்ப இத்தனை லட்சம் பேரை நீக்கி இருக்கிறே, இவன் எல்லாம் ஓட்டு போட்டு தானே மோடி வந்து இன்னைக்கு அரியணையில் இருக்கிறார். அப்ப அவருடைய வெற்றி வந்து செல்லாது அப்படின்னு நீங்க அறிவிப்பீங்களா? இப்ப இதை பார்க்க வேண்டியது இருக்குது. இப்படித்தான் பீகாரில் ஓட்டு திருட்டு நடைபெற்று இருக்குது. இது வந்து குயின்ட் நடத்தின ஆய்வு. காங்கிரஸ், கேரள காங்கிரஸ் வந்து இந்த டேட்டா வந்து அனலைஸ் பண்ணி இந்த வெற்றி பெற்ற 202 தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதுல கிளியர் கட்டா 128 தொகுதிகள் வந்து எஸ்ஐஆர் வந்து கிளியர் கட்டா பண்ணி அந்த வெற்றியை வந்து அறுவடை செஞ்சிருக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க? அதாவது 202 தொகுதிகளை அனலைஸ் பண்ணி அதுல 128 தொகுதிகளை இந்த வெற்றி பெற்ற மார்ஜனையும் இந்த டெலிட் செய்யப்பட்ட நம்பரையும் வந்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எல்லாம் 5000த்துக்குள்ள 128 தொகுதிகள் வந்து வந்திருக்குது. யோசிச்சு பாருங்க. 122 தான் அங்க பீகார்ல ஆட்சி அமைப்பதற்கான மெஜாரிட்டி அப்படின்றப்ப அவன் எலெக்ஷனுக்கு முன்னாடியே 128 கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேல ஓட்சோரி வந்து நடத்துறதுக்கு பிளான் பண்ணி கிளியராங்க ஒரு டேபிள்ல உட்காந்து பேப்பர் ஒர்க் பண்ணி அதை வந்து ஃபீல்டுல இங்க பாருங்க இதான் ரிசல்ட் அப்படின்னு தேர்தல் ஆணையமும் பாஜகவும் நிகழ்த்தி காட்டி இருப்பதுதான் வந்து பீகாரினுடைய தேர்தல் முடிவுகள் நமக்கு காட்டுற விஷயம். 2020 தேர்தலிலே முக்கியமான விஷயம் என்னன்னா 243 தொகுதிகளில் 160க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி தோல்வி வெறும் 20 ஓட்டுல இருந்து 5000 ஓட்டுக்குள்ளதான் தீர்மானிக்கப்பட்டிருக்குது. அப்பயே வந்து ஓட்சோரி இவனுங்க பண்ணிட்டு இருக்கிறப்பயே அவ்வளவு டஃபா இருந்திருக்குது போட்டி. அப்ப அந்த போட்டியை வந்து டோட்டலா குறைப்பதன் மூலமாக கூட இவர்கள் பெரிய மார்ஜனை வந்து பிடிச்சு ஒரு வெற்றியை காட்ட முடியல அப்படின்றதான் இந்த முடிவுகளில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம். பீகார்ல இன்னொரு மிக முக்கியமா உருவான கட்சி அப்படின்னு பார்த்தா பிரசாந்த் கிஷோரினுடைய ஜன் ஸ்வராஜ் கட்சி தான். அந்த கட்சி 243 தொகுதிகளில் 238 தொகுதிகளில் போட்டியிட்டு 2 தொகுதிகளை தவிர்த்து மீதி 236 தொகுதிகளிலும் அவங்க வந்து டெபாசிட் காலியாக இருக்குது. 68 தொகுதிகளில் நோட்டாவுடன் போட்டி போட்டு தோல்வியை சந்தித்து இருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமா அந்த கட்சி 3.44% வாக்குகளை வாங்கி இருக்கிறாங்க. பீகார் தேர்தலுக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னார்னா 150 இடங்களில் எங்களுடைய கட்சி வெற்றி பெறும், நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம். நிதிஷ்குமார் 25 இடங்களை வென்றுவிட்டால் நான் அரசியலை விட்டே ஓடுகிறேன் அப்படின்லாம் வந்து மிகப்பெரிய டயலாக் விட்டாரு. ஆனா ரிசல்ட் என்னவா இருக்குது? ஒண்ணுமே கிடையாது, 0. பிரசாந்த் கிஷோர் பீகார் அரசியல்ல அவரோட இன்னொரு முக்கியமான ரோல் என்னன்னா அவர் ஒரு விஜயா ஒரு பாஜகவால் இறக்கிவிடப்பட்ட ஒரு மலிவு விலை பதிப்பாக பிரசாந்த் கிஷோர் வந்து இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு 3.44% வாக்குகளை அவர் கட்சி வந்து பெற்று இருக்குது. இதுல பெரும்பாலான தொகுதிகளில் 27, 95, 116
இது போன்ற வாக்கு வித்தியாசங்களிலும் வந்து தோல்வி வந்திருக்குது. இப்ப இவங்களுடைய 3.44% வாக்கு அப்படின்றதும் அந்த வெற்றி தோல்வியை நெருக்கமா போய் வந்து பிரிக்கிறது. இப்ப இவங்க எல்லாருமே வந்து இந்த ஆம் ஆத்மி இது போன்ற கட்சிகள் எல்லாம் ஊழலை ஒழிக்கிறேன், அரசியலை மாற்றுகிறேன் அப்படின்னு அந்நியன் படம், சங்கர் படத்தை பார்த்த வெறியர்களை போல சமூகத்தை பற்றி சிந்திப்பது, ஏற்கனவே இருக்கின்ற சனாதன பார்ப்பன இந்த சமூக அமைப்பை பற்றி எதுவும் சிந்திக்காம இப்படியான அதிரடி அறிவிப்புகள் மூலமாக ஒரு பாலிடிக்ஸை வந்து செஞ்சிடலாம், அதன் மூலமாக இளைஞர்களை கவர்ந்து இப்ப அப்படி ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் தான் வந்து இவருக்கு ஓட்டளிச்சிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த உயர் ஜாதியை சார்ந்தவர்களாக அவருடைய வாக்காளர்கள் இந்த பார்ப்பன இந்த சாதியை சார்ந்தவர்களா இருக்கலாம் அப்படின்றதான் பீகாரில் நம்ம வந்து கலாய்வுக்கு போனப்ப அங்க இருக்கிற செயல்பாட்டாளர்கள் சொன்னது. இப்ப பீகாரினுடைய தேர்தல் முடிவில் பிரசாந்த் கிஷோர் ஜீரோன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த ஜீரோ வந்து இந்தியா கூட்டணி மகா கத்பந்தன் அந்த கூட்டணி வந்து வீக் ஆகிறதுக்கு, இந்தியா கூட்டணியினுடைய அந்த வாக்குகளில் இவங்களும் வந்து ஒரு பிரிப்பை ஒரு டிஸ்டர்பன்ஸை வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ விஜயும் என்ன மாதிரி ரோல் பிளே பண்ண போறாரு? ஏன்னா அவர் வந்து ஒரு செயற்கையான முறையில் கூட்டத்தை திரட்டி கூட்டங்களை கூட்டி தான் ஒரு மாசான இமேஜ் அப்படின்னு காட்டணுன்ற முயற்சியில தான் திரும்ப திரும்ப ஈடுபடுறாரு. எனக்கும் திமுகவுக்கும் இடையில் தான் வந்து போட்டி அப்படின்னு வந்து கட்டமைக்கிறாரு. ஆனா அவருக்கு எவ்வளவு வாக்கள் விழப்போகுது அப்படின்னா அதே மறைமுகமாக பாஜகவினுடைய வெற்றிக்கு உதவுவது போலதான் வந்து அவர்களுடைய வாக்குன்றது அமைய போது. அப்ப தமிழக மக்கள் முற்றுமுழுதா இந்த மாதிரியான கும்பல்களையும் நிராகரிக்கணும். பீகாரில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய பாடமும் இதுதான். எஸ்ஏஆர் ப்ராசஸ் மூலியமா எல்லா தொகுதிகளையும் வாக்குல நீக்கினது. இப்போ அதெல்லாம் வந்து தகுதி பெற்ற வாக்குகளா இருக்குதுன்றது தான் குற்றச்சாட்டு. அதே மாதிரி அதெல்லாம் இந்தியா கூட்டணியோட வாக்காளர்களா இருக்கிறாங்கன்றது தான் குற்றச்சாட்டு. அப்போ வெறும் வாக்குல நீக்கல் மட்டும்தான் இந்த தேர்தலுக்கு பயன்பட்டிருக்குதா இல்ல எஸ்ஏஆர் மூலியமா வேற பல முறைகேடுகள் வந்து இந்த தேர்தலில் பயன்பட்டிருக்குது? அதை தெளிவாக சொல்ல முடியுமா? ராகுல் காந்தி லிஸ்ட் பண்ணாரு இல்ல, பெங்களூர்ல, மகாராஷ்டிராவில், கர்நாடகா ஆலந்தால, ஹரியானாவில் என்னென்ன எவ்வளவு டூப்ளிகேட்டு என்னன்னு லிஸ்ட் பண்ணாருல்ல, அந்த லிஸ்ட்டை வந்து அவர் அடுத்து இன்னும் தீவிரமா வந்து போடுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மெத்தட் படி பார்க்குறப்பயே ஏற்கனவே ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் எஸ்ஐஆர் நடப்பதற்கு முந்தைய வாக்காளர் பட்டியல், எஸ்ஐஆர் நடந்த பிறகு வாக்காளர் பட்டியல், இதை வந்து அனலைஸ் பண்ணி அப்பயே ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அப்படின்ற ஒரு வட இந்தியாவில இருந்து செயல்படுகின்ற ஒரு வெப்சைட் இணையதளம் மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து வந்து அதை இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் சேர்ந்து நடத்துறாங்க. அதுக்கப்புறம் யோகேந்திர யாதவ் அவரு சுப்ரீம் கோர்ட்டிலேயே இது எப்படி மோசடியானது அப்படின்றத வந்து ஆர்கியூ பண்ணாரு. இப்படி நிறைய டேட்டா வந்து நம்மள்கிட்ட இருக்குது. அந்த டேட்டாவை முடிந்த வரை சுருக்கமாக நம்முடைய நேயர்களுக்கு புரியும் விதமா வந்து நான் கொடுக்க வந்து ட்ரை பண்றேன். இந்த ஓட்சோரி வாக்கு திருட்டு எப்படி நடந்திருக்குது அப்படின்ற அந்த பிரச்சனைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில தரவுகளை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது தேர்தல் ஆணையம் இந்த பீகாரினுடைய சட்டமன்ற தேர்தல், அந்த தேர்தலுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் முடிஞ்ச ஒரு ஃபைனல் லிஸ்ட் வந்து வெளியிட்டாங்கல்ல, எல்லாமே பியூரிஃபை ஆயிருச்சு, நாங்க சக்சஸ்ஃபுல்லா இந்த அழுக்கான இந்த வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்தி விட்டோம் அப்படின்னு ஞானேஷ்குமார் வெளியிட்டார்ல. அக்யூரசி, குறிப்பா அக்யூரசி, துல்லியமான அந்த வாக்காளர் பட்டியல், தூய்மையான வாக்காளர் பட்டியல், அந்த வாக்காளர் பட்டியல்ல அந்த ஃபைனல் நம்பரு 7,42,00,000ன்றதும் ஃபைனல் பண்ணல அவரு, நியர்லி 7.42 crores அப்படின்னு தான் வந்து அவங்க சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட 7,42,00,000 அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது ஏன் ஒரு இக்கு வச்சாங்க அப்படின்னா அந்த இக்குக்கான விடை வந்து தேர்தல் நாளன்றைக்கு வெளியிட்ட அந்த லிஸ்ட்ல வந்து தெரியுது. அதுல 7,45,00,000 பேர்னாங்க. 3 லட்சம் பேர் எப்படி வந்தாங்க? முதல் கேள்வி. அதுல தில்லுமுள்ள வந்து நடந்திருக்குது. வழக்கமா நாமினேஷன், அதாவது வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்படுது அப்படின்னா அது தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள், அப்ப அன்னைக்கே வந்து இதை ஃபைனல் பண்ணிடணும், ஓட்டர் லிஸ்ட்டை வந்து ஃபைனல் பண்ணிடணும். அதுக்கு மேல வந்து ஆட்களை சேர்க்க கூடாது. அப்படின்னா நீ அந்த விதியை மீறி இருக்கிற, தேர்தல் ஆணையத்தினுடைய விதியை மீறி நீ 3 லட்சம் பேரை சேர்த்திருக்கிற. இந்த 3 லட்சம் பேர் யாரு? இவெல்லாம் ஓட்டு திருடர்கள், திருட்டு பயலுக, இவனுக்கு தான் அந்த 3 லட்சம் பேர். இதுல இன்னொரு பியூட்டி கேளுங்க, புதிய வாக்காளர்கள் எஸ்ஐஆர் ப்ராசஸுக்கு பிறகு நாங்கள் சேர்த்த புதிய வாக்காளர்கள், அதாவது ஃபார்ம் 6 என்ற படிவத்தை கொடுத்து சேர்க்கப்பட்ட புதிய வாக்காளர்கள் எவ்வளவு அப்படின்னா 21 லட்சம் பேரு. சரி, எவ்வளோட ஃபார்மை வந்து விநியோகித்து இருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் அப்படின்னா 16 லட்சம் ஃபார்ம். அதுல எப்படி 5 லட்சம் பேரு, இப்ப 8 லட்சம் ஆயிருச்சா?
அதுல இப்போ ஒரு ரிசல்ட்ல ஒரு 3 லட்சம், ஃபைனல் லிஸ்ட்ல ஒரு 3 லட்சம், இப்ப ஏற்கனவே சேர்த்தவர்கள் இல்லையே 16 லட்சம். அதாவது வாழைப்பழ காமெடியில கூட ஒரு பழம் எங்க இருக்குது, இன்னொரு பழம் எங்க இருக்குதுன்னா அதானே இது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா இந்த வாழைப்பழ காமெடியை விட மோசமான காமெடி என்னன்னா 16 லட்சம் தான் ஃபார்மை கொடுத்துட்டு 21 லட்சம் பேரை வந்து சேர்த்திருக்கிறாரு ஞானேஷ்குமார். இது எப்படி சாத்தியம்? இதெல்லாம் ஃபைனல் லிஸ்ட்ல இருக்கிற ப்ராப்ளம் நான் சொல்றேன். இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க தான் ஓட்டு போட்டுருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு தீவிரமா வலியுறுத்த வேண்டியது இருக்குது. அப்ப வெளிப்படையாவே இதுல வந்து ஓட்சோரி நடந்திருக்குது அப்படின்றதற்கு அடுத்த ஆதாரம் தான் இந்த நம்பர். இப்ப யோகேந்திர யாதவ் அப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அவங்க வெளியிட்டு இருக்கிற அந்த டேட்டாக்குள்ள வருவோம். தற்போது பீகார்ல எஸ்ஐஆருக்கு முன்னாடி 7,89,00,000 வாக்காளர்கள் இருந்தாங்க. இப்ப 7,45,00,000 வாக்காளர்கள் வந்து இருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் பீகாரினுடைய மக்கள் தொகை 13 கோடி. அந்த மக்கள் தொகையின்படி நாம் பார்த்தால் பீகார்ல 8,22,00,000 வாக்காளர்கள் தற்போதைய வாக்காளர் பட்டியல்ல இருந்திருக்கணும். ஆனா எவ்வளவு இருக்கிறாங்க? 7,45,00,000 பேர் தான் இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 77 லட்சம் வாக்காளர்கள், உண்மையான வாக்காளர்கள் இதுல சேர்க்கப்பட்டிருக்கணும். அவர்கள் யாரும் சேர்க்கப்படவில்லை. இது பார்க்க வேண்டிய விஷயம். முதல் டிராப்ட் லிஸ்ட் வெளியிடுறப்ப அதுல 65 லட்சம் பேரை வந்து நீக்கி இருந்தாங்க. அதுல தேர்தல் உச்சநீதிமன்றத்தில் யோகேந்திர யாதவ், காங்கிரஸ், மற்ற திமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் தங்களுடைய வாதங்களை வைத்த பிறகு ஆதார ஒரு ப்ரூஃபா எடுத்துக்கணும் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அதற்கு பிறகு என்ன சொல்றாங்கன்னா, மாவட்ட வாரியாக ஒவ்வொரு ஸ்கூலு, காலேஜ்னு எல்லா பொது இடங்கள்லயும் நீ 65 லட்சத்தை நீக்கி இருக்கிறல்ல, நீக்கின லிஸ்டையும் நீக்குவதற்கான காரணங்களையும் நீ வெளியிடணும். அப்பதான் மக்கள் வந்து அப்பீல் பண்ண முடியும் அப்படின்னு அடுத்த ஒரு என்ட்ரி மாற்று. ஆனா இந்த எஸ்ஐஆருக்கு உச்சநீதிமன்றம் இப்போது வரை தடை செய்யவில்லை என்பதை தான் நம்ம கவனிக்க வேண்டிய அந்த ஃபார்முலா. எளிமையா சொல்லணும்னா ஜிஆர்எஸ் ஓட ஃபார்முலா தான். வேதத்தை நாம் காப்பாற்றினால் வேதம் நம்மை காப்பாற்றும் அப்படின்ற ஃபார்முலா படிதான் இன்னும் இந்த எஸ்ஐஆருக்கு தடை கொடுக்கப்படவில்லை. அதாவது டிராப்ட் லிஸ்ட் அதுல 65 லட்சம் பேரை நீக்கி இருந்தாங்க. ஃபைனல் லிஸ்ட்ல அதுல வந்து ஒரு 22 லட்சம் பேரை சேர்த்துட்டு மீதி கிட்டத்தட்ட ஒரு 45-46 லட்சம் பேரை அவர்கள் நீக்கியதுதான் அப்படின்னு வந்து விட்டுட்டாங்க. இதெல்லாம் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு அப்படின்றதுனால அந்த 22 லட்சம் பேரை சேர்த்தாங்க. இல்லைன்னா அவர்கள் எல்லாம் என்ன இருப்பாங்க? அவங்க எல்லாம் செத்து போனவங்க, அவங்க எல்லாம் சட்டவிரோத குடியேறிகள், அவர்கள் எல்லாம் காணாமல் போனவர்கள், அவர்கள் பீகாரிலே வசிக்கல அப்படின்னு ஞானேஷ்குமார் பதில் எழுதியிருப்பார், விளக்கம் கொடுத்திருப்பார். ஆனால் உச்சநீதிமன்ற தலையீட்டின் காரணமா தான் இது நடந்திருக்குது. இப்ப இப்படிதான் இந்த ஃபைனல் லிஸ்ட்ல வருது. இந்த ஃபைனல் லிஸ்டோட அடுத்த ப்ராப்ளம் என்னன்னா, ஆண் பெண் இவர்களுக்கு இடையிலான அந்த பாலின ரேஷியோ அது வந்து கரெக்டா இருக்குதா? மக்கள் தொகைக்கு ஏற்ற அளவிற்கு இந்த ஆண் பெண் வாக்காளர்கள் விகிதம் இருக்குதா அப்படின்னா அதுதான் கிடையாது. எஸ்ஐஆருக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்கள் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வந்து 4,07,00,000 பேர். எஸ்ஐஆருக்கு பிறகு ஆண் வாக்காளர்கள் வந்து 3,92,00,000 பேர். கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்குது. அதே போல பெண்களினுடைய வாக்கு எஸ்ஐஆருக்கு முன்னாடி 3,72,00,000, எஸ்ஐஆருக்கு பிறகு 3,49,00,000 குறைஞ்சிருக்குது. ஆண்களுடைய வாக்கு வந்து 15 லட்சம் குறைச்சிருக்கிறான். பெண்களினுடைய வாக்கை 22,70,000 வாக்குகள் பெண்கள் வாக்கு வந்து நீக்கி இருக்கிறாங்க. பீகாரினுடைய மக்கள் தொகை அதன் அடிப்படையில் பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது 2012 என்ன நிலவரம் அப்படின்னா, ஆண் வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் இவர்களுக்கு இடைப்பட்ட ரேஷியோ அப்படின்றது 21 லட்சம் வாக்குகள் இடைவெளி இருந்துச்சு. ஆண்கள் 21 லட்சம் அதிகமாகவும் பெண்கள் 21 லட்சம் குறைவா இருந்தாங்க. அந்த எண்ணிக்கைன்றது குறைஞ்சு கடந்த 2025 ஜனவரியின் பொழுது 7 லட்சமா வந்து குறைக்கப்பட்டிருந்துச்சு. ஆண் வாக்காளர்களுக்கும் பெண் வாக்காளர்களுக்குமான அந்த வித்தியாசம். பெண்கள் அதிகமா ஓட்டு போடுற இதுக்குள்ள வந்து ஆமா. இப்ப அதை வந்து ஞானேஷ்குமார் தன்னோட எஸ்ஐஆர் முடிஞ்ச அந்த ஃபைனல் லிஸ்ட்ல அப்படியே தலைகீழ மாத்தி விட்டாரு. இப்படி பெண்களோட கிராஃப் வந்து வாக்களிக்கிற கிராஃப் ஏறிட்டே இருந்த கிராஃப அப்படியே காலை உடைச்சு அப்படியே இறக்கிட்டாரு கீழே. எவ்வளவு வந்து நீக்கி இருக்கிறாருன்னா 16 லட்சம் 21 லட்சமா இருந்த கேப்பு 7 லட்சமா வந்து கடந்த 10 ஆண்டுகள்ல குறைஞ்சிருக்குது. அந்த கேப்ப மீண்டும் 16 லட்சமாக
மாற்றி இருக்கின்றார் ஞானேஷ்குமார். ஒன்றிய அரசினுடைய டேட்டாவே 3 கோடி பேர் ஆண்கள் வந்து வெளியே மைக்ரண்ட் ஆகி வேலை செய்யறாங்க. பீகாரை விட்டு பீகாருக்கு வெளியில் இந்தியாவினுடைய பிற பகுதிகளில் அன்அபிஷியலா 4 கோடி பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப ஆண்களினுடைய ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து ஆண்கள் எண்ணிக்கை தானே குறைஞ்சிருக்கணும். அங்கேயே பீகார்லயே இருக்கிற பெண்கள் எண்ணிக்கை எப்படி குறைய முடியும் அப்படின்னா அதுதான் சனாதனம். சனாதனம் என்ன? பெண்கள் வாக்களிக்க கூடாது, பெண்கள் வீட்டிலேயே இருக்க கடமைப்பட்டவர்கள். அவங்க பிறந்த உடனே அப்பா கண்ட்ரோல்ல இருக்கணும், வயசுக்கு வந்த உடனே வந்து கணவன் கண்ட்ரோலுக்கு போயிடணும், வயசான கிளவியாக போற சாக போறோம்னா பையன் கண்ட்ரோல்ல உயிர் வாழணும். நீ என்னைக்குமே சுயேட்சையாக இருக்கக்கூடாது, உனக்கு எந்த உரிமையுமே கிடையாது. இதுதான் சனாதனம். அதை தான் வந்து ஞானேஷ்குமார் இதுல அமல்படுத்தி இருக்கிறார். ஆனா பெண்கள் இன்ட்ரெஸ்டா ஓட்டு போடணும் அப்படின்றதுக்காக 10,000 கொடுத்துருக்காங்க. இல்ல அதை பேசுவோம், அந்த 10,000 மீட்டரை வந்து பேசுவோம். இதை வந்து செஞ்சிருக்கிறாங்க. இப்ப அடுத்து மிக முக்கியமாக இஸ்லாமியர்களுடைய வாக்கு எந்த அளவிற்கு பறித்திருக்கிறார்கள் அப்படின்றது 2025 அந்த டிராஃப்ட் லிஸ்ட் இருக்குதுல்ல, எஸ்ஐஆர் பீகாரோட எஸ்ஐஆரோட டிராஃப்ட் லிஸ்ட்ல 65 லட்சம் பேரை நீக்கினாங்க. அதுல 33% பேர் இஸ்லாமியர்கள். ஏன்னா இதை வந்து அனலைஸ் பண்றாங்க, டேட்டா அனலைஸ், முஸ்லீம் சவுண்டிங் நேம்ஸ் அதை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துக்கூடு அப்படின்னு அனலைஸ் பண்றதுல 65 லட்சம் பேரில் 24.7% பேர் வந்து இஸ்லாமியர்கள். ஃபைனல் லிஸ்ட்ல இருந்து 3,66,000 பேரை வந்து நீக்கிறாங்க. அதுல எவ்வளவு அப்படின்னா 33% பேர், அதாவது 3,66,000 வாக்குகளில் 33%, கிட்டத்தட்ட வந்து 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் யாருடைய வாக்குகள்னா இஸ்லாமியர்களுடைய வாக்குகள். 3 பேர்ல ஒருத்தர் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் வந்து பறிக்கப்பட்டிருக்குது. இஸ்லாமியர் பாப்புலேஷன் அந்த அளவுக்கு பெரும்பான்மையா பீகார் கிடையாது. பீகார்களோட மொத்த மக்கள் தொகை, இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை வந்து 16.9%. அதுல இவங்க வந்து 1/3 பேரை வந்து நீக்கி இருக்கிறாங்க. இப்ப இந்த நீக்கப்பட்ட ரேஷியோவை பாக்குறப்ப பீகார் மக்கள் தொகையில் முஸ்லிம்கள் வந்து 16.9% மக்கள் தொகையில இருக்கிறாங்க. அவங்களுடைய மக்கள் தொகையையும் அவங்க நீக்கப்பட்ட அந்த நம்பரையும் இந்துக்கள், அவர்கள் மற்றவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள், இந்துக்கள்னு கூட சொல்லக்கூடாது, முஸ்லிம் அல்லாதவர்கள் நீக்கப்பட்ட அந்த ரேஷியோவையும் பார்த்தா முஸ்லிம்கள் தான் அதிக அளவில் நீக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவங்களுடைய மக்கள் தொகையை ஒப்பிடும் பொழுது 6 லட்சம் பேர் அதிக அளவில் முஸ்லிம்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு இந்த ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் வந்து சொல்லுது. அப்ப எந்த அளவிற்கு இது மிக மிக மோசடியாக பெண்களை குறிவைத்து நீக்கி இருக்கிறார்கள், இஸ்லாமியர்களை குறிவைத்து நீக்கி இருக்கிறார்கள். இதுக்கு அடுத்து இந்துக்கள் ஓட்டை மட்டும் நம்மளால வந்து அவங்களாலே ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவாலையும் சரி இவராலையும் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா யார் யார் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ற ப்ராப்ளம்னால. ஏன்னா இன்னும் டீப்பா இந்த வாக்காளர் பட்டியல் அப்படின்றது அதுலயும் ஒரு கேவலங்க. இந்த வாக்காளர் பட்டியல் இருக்குது இல்ல, அது மிஷின் ரீடபிள் கிடையாது. தேர்தலுக்கு முன்னாடி வந்த அல்லது தற்பொழுதும் பீகாரினுடைய இறுதி வாக்காளர் பட்டியல், அந்த பட்டியல் வந்து நான் மெஷின் ரீடபிள் டேட்டாவா தான் இருக்குது. அதாவது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அல்லது ஒரு பிடிஎஃபா இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்றது, இமேஜா அப்லோட் பண்ணா கம்ப்யூட்டரால வந்து ரீட் பண்ண முடியாது. ஸோ அந்த மெத்தட்ல எப்படி ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிறாங்களோ அதே மெத்தட்ல தான் இறுதி வாக்காளர் பட்டியலும் இருக்குது. அப்ப எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும்? அப்ப கண்டுபிடிப்பதில் சிரமங்கள், சிக்கல் வந்து இருக்குது. இந்த தேர்தலுக்கு முன்னாடியே உடனடியாக இதை கண்டுபிடித்து விடக்கூடாது அப்படின்றதுனாலதான் ஞானேஷ்குமார் வந்து இப்படி மிஷினால கம்ப்யூட்டரால படிக்க முடியாத ஒரு வாக்காளர் பட்டியலை அவர் வந்து வெளியிடுறாரு. இந்த ஃபைனல் லிஸ்ட்ல எவ்வளவு டெலிட்டட், எவ்வளவு இறந்தவர்கள், எவ்வளவு வெளிநாட்டுக்காரர்கள் அப்படின்ற லிஸ்ட் எல்லாம் கிடையாது. மொத்தமா வந்து இவர்கள் வெளியிட்டதுதான் லிஸ்ட், நீக்கப்பட்டதுதான் வந்து லிஸ்ட், நீங்களே பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரி வெளியிட்டுட்டாங்க. அப்ப வாக்காளர் பட்டியலிலேயே ஒரு வெளிப்படைத்தன்மை கிடையாது. அடுத்து பியூட்டியிலையும் பியூட்டி, இதனுடைய துல்லியத்தன்மை வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, யோகேந்திர யாதவ் அந்த ஃபைனல் லிஸ்ட்ல அவர் வந்து கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா 5 லட்சம் போலியான பெயர்கள்ல வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதுல 24,000 பேர் வந்து கிப்ரிஷ் நேம்ஸ், HH, YY, HDFC, ICICI இந்த மாதிரி வாயில வந்தது தெரிஞ்சதெல்லாம் வந்து டைப் பண்ணிக்கிறத அப்படி வந்து 24,000 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் ஜெண்டர், ஆணா
பெண்ணா அப்படின்ற அந்த ஜெண்டர் இருக்குதுல்ல, அதையே வந்து முறையா தேர்வு செய்யாம அந்த என்ட்ரியை தப்பா என்ட்ரி பண்ணி 6000 இன்வாலிடு ஜெண்டர் என்ட்ரிஸ் வந்து இருக்குது. அடுத்து 51,000 ரிலேஷனே வந்து சரியா போடப்படலை, தவறான ரிலேஷன்ஷிப் வந்து போட்டிருக்கிறாங்க. அப்புறம் 2 லட்சம் 0 டோர் நம்பர் 0 அப்படின்ற மாதிரி 2 லட்சம் ஓட்டர் ஐடிஸ் வந்து இருக்குது. இப்ப இந்த அளவுக்கு தான் இவங்களோட பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து இருக்குது. அதாவது பீகார்ல இந்த ஃபைனல் லிஸ்ட் படி 3,20,00,000 வாக்காளர்கள் 24 லட்சம் வீடுகள்ல இருக்கிறாங்க. அந்த 24 லட்சம் வீடுகள்லயும் இந்த 3,20,00,000 பேர் இருக்கிறாங்கல்ல, ஒவ்வொரு வீட்லயுமே 10க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இருக்கிறாங்க. 10 பேர் இருந்தாலே ஈஸியை நேரடியா போய் ஆய்வு செய்யணும். இங்க 10 பேர் வந்து இருக்கிறானா, வீட்டுல இருக்கிறவங்க யாரு, ஒவ்வொரு மெம்பரா வந்து கூப்பிட்டு பார்த்து இவங்க தானா அப்படின்னு செக் பண்ணோம். 24 லட்சம் வீடுகளில் 10க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா இது எப்படி சாத்தியம்? ஒண்ணு, பீகார்ல மட்டும் இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை இருக்குதா அப்படின்னா பார்க்க வேண்டியது இருக்குது. இதுல 2200க்கும் மேற்பட்ட வீடுகளில் 100க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்டவர்கள்னா என்ன, 800 பேர் கொண்ட வீடு, 700 பேர் கொண்ட வீடு, 600 பேர் கொண்ட வீடு, 500 பேர் கொண்ட வீடு அப்படின்னு 100க்கும் மேல ஒரு வீட்டுல 100 பேர் வசிக்கிறான்னு 2200 வீட்டு எண்களை கண்டுபிடித்திருக்கிறார் யோகேந்திர யாதவ். இதுவே அப்பட்டமான மோசடி. ராகுல் காந்தி இதை தான் வந்து பாயிண்ட் பை பாயிண்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்ப இதுல கவனிக்க வேண்டிய இன்னும் சில காமெடிகள் இருக்குது. அதாவது இந்த ஓட்டர் லிஸ்ட் எந்த ஓட்டர் லிஸ்டின் அடிப்படையில் தேர்தல் நடைபெற்று இருக்குதோ அந்த ஓட்டர் லிஸ்டினுடைய யோகிதை, அதனாலதான் இதை விரிவா சொல்ல வேண்டியது இருக்கு. அதாவது பீகாரினுடைய அந்த வரைவு வாக்காளர் பட்டியல், அதுல இருந்து ஒரு 65 லட்சம் பேரை நீக்கிட்டு ஒரு பட்டியலை வெளியிட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டில அதே போல நம்ம வருகின்ற டிசம்பர் 9ஆம் தேதி ஒரு பட்டியலை வெளியிடுவார்கள். அதில் இருந்து 25% வாக்காளர்கள் வந்து நீக்கப்படுவாங்க. அப்படி நீக்கப்பட்ட பிறகு நமக்கு 1 மாத காலம் டைம் தருவாங்க. அதாவது அப்ஜெக்ஷன்ஸ் அண்ட் கிளைம்ஸ், அதாவது நீங்க வாக்காளர் கிடையாது அப்படின்ற ஆட்சேபனைகளும் அதற்கு எதிரான மேல்முறையீடு, நான் வந்து வாக்காளர் தான், நான் இந்திய குடிமகன் தான் அப்படின்ற மேல்முறையீட்டுக்கு 1 மாத காலம் வந்து டைம் இருக்குது. அப்படி பீகார்ல 4 லட்சம் பேர் வந்து அப்ஜெக்ட் பண்ணி, அதாவது முறையீடு செய்யறாங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட. அந்த ரெக்கார்டுல பாத்தீங்கன்னா 1,40,000 நபர்கள் வந்து என்னுடைய பெயரை நீக்கி விடுங்கள் அப்படின்னு அவங்களே மனு கொடுத்துருக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, உலகத்துல எங்கேயாவது வாக்காளர் பட்டியலில் இருக்கின்ற ஒருவர், உயிரோடு இருக்கின்ற ஒருவர் என்னை நீக்கி விடுங்கள், நானே எப்படி என் வாக்காளர் பட்டியல்ல இருந்து என் பேரை நீக்கணும்னு சொல்லி யாராவது மனு கொடுப்பாங்களா? அப்படி மனு கொடுத்ததாக 1,40,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் வந்து சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? இது எவ்வளவு கேலிக்கூத்தான ஒரு விஷயம். அதுல இந்த 4 லட்சம் பேர்ல 41 பேர் வந்து என்னன்னு கொடுத்துருக்குறாங்கன்னா, நாங்க செத்துட்டோம் அதனால எங்களை நீக்கிருங்க அப்படின்னு செத்தவர்களே தங்களை நீக்குவதற்கு மனு கொடுத்திருக்கிறார்கள். அந்த 41 மனுக்களை பார்த்து விட்டு இதுல 39 பேர் தான் செத்து போயிருக்கிறாங்க, அதுல 2 பேர் உயிரோடு இருக்கிறாங்க, நீங்க சாவுல அப்படின்னு ஞானேஷ்குமார் சர்டிபிகேட் கொடுத்து 39 பேரை மட்டும் நீக்கி 2 பேரை பட்டியலில் வந்து சேர்த்து இருக்கிறார். இதெல்லாம் யோகேந்திர யாதவ், இது சும்மா கிடையாது, சுப்ரீம் கோர்ட்ல யோகேந்திர யாதவ் வைத்த ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாம். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற விவரங்கள். இந்த ப்ராசஸினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னாரு ஞானேஷ்குமார். பீகார்ல எஸ்ஐஆர் தொடங்குறதுக்கு முன்னாடி, இல்லீகல் இம்மைகிரண்ட்ஸ், சட்டவிரோத குடியேறிகள் இங்கே நுழைந்திருக்கிறார்கள், அதுவும் அதாவது டபுள் என்ட்ரி இருந்திருக்கிறது. அதாவது இந்த தொகுதியிலையும் ஓட்டு இருக்குது, இன்னொரு தொகுதியிலையும் ஓட்டு இருக்குது, செத்து போயிட்டான் அவன் ஓட்டு இன்னும் இருக்குது, இன்னொன்னு குடிபெயர்ந்து வேற மாநிலத்துக்கு நிரந்தரமா போயிட்டாங்க, அவங்களோட ஓட்டு வந்து இந்த பட்டியல்ல இருக்குது. அப்புறம் சட்டவிரோத குடியேறிகள், வெளிநாட்டில் இருந்து கடந்த 10 ஆண்டுகளாக மோடியும் பாஜகவும் ஒவ்வொரு தேர்தலின் பொழுது 2024 தேர்தலாம் மோடி பண்ண பிரச்சாரமே இல்லீகல் இம்மைகிரண்ட்ஸ், அவங்கள வந்து சட்டவிரோத குடியேறிகள்னு ஒரு புறம், சட்டப்பூர்வமா இவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா சட்டவிரோத குடியேறிகள். பிரச்சாரத்தில் அவங்க சொல்ற வார்த்தைகள் என்னன்னா இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், ஊடுருவல்காரர்கள். அதாவது வேற நாடுகளில் இருந்து இங்க ஊடுருவிட்டான், பாகிஸ்தான்ல இருந்து ஊடுருவிட்டான், பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருவிட்டான், மியான்மர்ல இருந்து வந்து ஊடுருவிட்டான். இப்படி ஊடுருவியவர்கள் தான் காங்கிரசுக்கு வாக்களிக்கிறார்கள். இப்ப காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க என்னன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி சமூக பொருளாதார கணக்கெடுப்பை நாங்கள் நடத்துவோம்,
அதை நடத்தி நாங்க வந்து மக்களுக்கு வேலை வாய்ப்புல இருந்து எல்லாத்தையும் பிரித்து கொடுப்போம் அப்படின்றத காங்கிரஸ் சொன்னாங்க. அதுக்கு மோடி வைத்த பதிலடி என்ன அப்படின்னா, ஊடுருவல்காரர்களுக்கு பாருங்க உங்க சொத்தை புடுங்கி தர போறாங்களாம். நீங்க 2 எரும மாடை வச்சு பால் கறந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு எரும மாடை புடுங்கி இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஊடுருவல்காரர்களுக்கு காங்கிரஸ் கட்சியினர் கொடுத்து விடுவார்கள். உங்க வீட்டுல வந்து பெண்கள் இருந்தால் உங்களுடைய மனைவிகளை, உங்களுடைய சகோதரிகளை, உங்களுடைய தாய்மார்களை ஊடுருவல்காரர்கள் அபகரிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணார் மோடி. எந்த அளவிற்கு இந்த ஊடுருவல்காரர்கள் சட்டவிரோத குடியேறிகள், ஏன் இங்க இருக்கிற பாண்டே வரைக்கும் பிரச்சாரம் பண்றானே, மியான்மர்ல இருந்து இங்க வந்து இருக்கிறாங்க, பங்களாதேஷ்ல இருந்து இங்க வந்து திருப்பூர்ல வந்து இருக்கிறாங்க, தமிழிசைலாம் வந்து அவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் இருப்பதற்கே தகுதியற்ற ஒரு பெண்மணி. அந்த அம்மா கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணம் இல்லாம பாகிஸ்தானியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா இல்லையா? இப்ப இங்க எக்மோர்ல இந்த ஏரியாவில புரசைவாக்கம் இல்ல, இந்த ஏரியாவில வந்து இவ்வளவு பாகிஸ்தான்காரன் வந்து இருக்கிறான், இல்ல அங்க வட சென்னையில இவ்வளவு பேர் இருக்கிறான், தென் சென்னையில இவ்வளவு பேர் இருக்கிறான், நீங்க எல்லாம் இங்கதானே கட்சி நடத்துறீங்க, இந்த அம்மா நீ கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா இல்லையா? எல்லா இடத்துலயும் தான் உங்க பாஜக காரன் இருக்கிறான்ல. இல்ல தெரிஞ்சதுனால சொல்றாங்க, தெரியாமலே சொல்லுவாங்களா என்ன? தெரிஞ்சிருந்தா எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லட்டும், எந்த ஏரியாவில் இருக்காங்கன்னு சொல்லட்டும். ஒரே ஒருத்தரை நிர்மலா சீதாராமன் வெக்கமே இல்லாம அந்த நம்ம வாசிச்சுள்ள பட்டியல் முஸ்லிம் பேரையே 3 தடவை 4 தடவை சொல்றது பாத்தீங்களா? ஒரே தொகுதியில ஸ்டாலின் தொகுதியில 3 முஸ்லிம் பேரு, அதுவும் அவரே வந்து 3 இடத்துல இருக்கிறாரு, 4 இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு இவர்களாகவே இட்டுக்கட்டி ஏதோ இஸ்லாமியர்கள் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து இங்கு வந்தவர்கள் போலவும், வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் தான் இங்க வாக்களித்து இவர்களுக்கு வாக்களிக்கிறாங்க அப்படின்னு. அதாவது அவங்களோட நோக்கம் ஒண்ணும் இல்லைங்க, முஸ்லீம் ஆன்டி பிஜேபியா யாரெல்லாம் இருக்கிறானோ அவன் ஓட்டெல்லாம் பிடுங்கி விடுறது. அதுக்குதான் அவங்க இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், ஊடுருவல்காரர்கள், சட்டவிரோத குடியேறிகள் அப்படி இப்படின்னு அவங்க தலையை சுத்தி மூக்க தொடுறாங்க. இப்ப இந்த கேள்விக்கு விடையை வந்து ஞானேஷ்குமார் சொல்லிருக்கணும்ல. இதனாலதான் பட்டியல் அசுத்தமாகி விட்டது, வாக்காளர் பட்டியல். அதை தூய்மைப்படுத்துவது, அதனுடைய புனிதத்தன்மையை காப்பதுதான் என்னோட வேலை, அதை சக்சஸ்ஃபுல்லா பீகார்ல பண்ணிட்டேன் அப்படின்னு ஞானேஷ்குமார் சொல்றாரு. அந்த ஞானேஷ்குமார் சட்டவிரோதமாக எவ்வளவு பேர் ஊடுருவினாங்க, அன்அபிஷியலா ஒரு மீட்டிங் நடக்குது, அதுல ஞானேஷ்குமார் சொன்னது என்னன்னா 20% பேர் ஊடுருவல்காரர்கள் பீகார் வாக்காளர் பட்டியல்ல இருக்கிறாங்க, சட்டவிரோத குடியேறிகள், அவங்கள கண்டுபிடிச்சு நீக்கணும்னாரு. எவ்வளவு? 13 கோடி மக்கள் தொகை, அதுல 20% பேர் இருக்கிறாங்க அப்படின்னாங்க. அப்ப எந்த அளவுக்கு இருந்திருக்கணும்? கோடி கணக்குல ஊடுருவல்காரர்கள் வந்து இருந்திருக்கணும், வெளிநாட்டுல இருந்து, மியான்மர், பங்களாதேஷ், இங்க இருந்து வந்த முஸ்லீம்லாம். ஆனா ஞானேஷ்குமார் வெளியிட்ட அந்த ஃபைனல் பட்டியலை அனலைஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஜோக்கை வந்து அம்பலப்படுத்தி இருக்கிறாரு யோகேந்திர யாதவ். அதுல என்ன அப்படின்னா, இதுல இந்த இல்லீகல் இம்மைகிரண்ட், சட்டவிரோத குடியேறிகள் எவ்வளவு அப்படின்றத இந்த அப்ஜெக்ஷன்ஸ், அதாவது அந்த 1 மாத காலத்தில் வரும் இல்லைங்களா ஆட்சேபனைகள், அந்த ஆட்சேபனை காலத்துல வந்த புகார்கள், அந்த புகார்கள் எவ்வளவுனா 1087 பேர். அதாவது 7,89,00,000 வாக்காளர்களில் 20% பேர் வெளிநாட்டினர் என்று ஞானேஷ்குமார் வந்து, எந்த ஞானேஷ்குமார் சொன்னாரோ. ஆனா எவ்வளவு வந்திருக்குது அப்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னா, புகார்கள் 1087 புகார்கள் தான் வந்திருக்குது. இது 7,89,00,000 வாக்காளர்களில் இது 1% கூட கிடையாது, 0.015% தான் இந்த சதவீதம், இந்த 1087 பேர். சரி, இந்த 1087 பேருமே சட்டவிரோத குடியேறிகளா அப்படின்னு பார்த்தா, இந்த 1087 பேரில் 779 பேர் வந்து நாங்களே சிட்டிசன் கிடையாதுங்க, அதனால எங்களை நீக்கிருங்க அப்படின்னு அவங்களே வந்து மனு போட்டிருக்கிறாங்க. சட்டவிரோதமாக ஒருத்தன் வந்து குடியேறானா அவனே வந்து அரசாங்கத்துக்கிட்ட அவன் 2 விஷயம் வந்து செய்வான். ஒண்ணு, என்ன சிட்டிசன் ஆக்குன்னு மனு கொடுக்கணும், இல்ல அப்படின்னா தெரியாம திருட்டுத்தனமா நாட்டுல இருக்கணும். ஆனா இந்த 2 பாசிபிலிட்டிலுமே இல்லாம 3வது, அதாவது எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சமஸ் சொல்றாருல்ல, அதுதான் இது. எதிர்பாராததை எதிர்பார்த்து 3வது ஒரு ஆப்ஷன் என்ன ஞானேஷ்குமார் கொடுத்திருக்கிறாருன்னா, இந்த 1087 பேரில் 789 பேர் வந்து நாங்க எல்லாரும் ஃபாரினர்ஸுங்க, நாங்கெல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க சட்டவிரோதமா ஊடுருவி இருக்கிறோம் அப்படின்னு அவங்களே வந்து
மனு கொடுத்துருக்காங்க, எங்களெல்லாம் நீக்கிருங்க அப்படின்னு. இப்ப அந்த எக்ஸாக்டான இல்லீகல் இம்மைகிரன்ட்ஸ் அப்படின்ற லிஸ்ட, அதாவது அப்ஜெக்ஷன், அதுல ஆட்சேபனையில் வந்த லிஸ்ட் தான் 1087 பேர் அப்படின்றது. அதுல 390 பேரை வந்து ஃபைனல் லிஸ்ட்ல இருந்து நீக்கி இருக்கிறாங்க. ஞானேஷ்குமாரே 20% பேர் மக்கள் தொகையில, பீகார் மக்கள் தொகையில சட்டவிரோத குடியேறிகள் வெளிநாட்டினர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனால் ஞானேஷ்குமார் அதற்கான எந்த பட்டியலையும் தற்போது வரை வெளியிடலையே. வெறும் ஆட்சேபனையை தெரிவிப்பதன் மூலம் அந்த கேட்டகரியில மட்டும்தான் 1087 பேர்னு கண்டுபிடிச்சு அதுல 390 பேர் தான் ஃபாரினர்ஸ் அப்படின்னு வந்து நீக்கி இருக்கிறீங்களே. மற்றவர்கள் மொத்தமா நீக்கி இருக்கிறீங்கல்ல, அதுல எவ்வளவு பேர் ஃபாரினர்ஸ் அப்படின்ற அந்த விவரங்களை, எத்தனை பேரை ஃபாரினர்னு டெலீட் பண்ணிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் அப்படின்றத ஞானேஷ்குமார் வெளியிட ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் யோகேந்திர யாதவ் வாதங்களை வந்து முன் வச்சிருக்கிறாரு. அது லைவ் லாவிலையும் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்குது. இப்போது வரை ஞானேஷ்குமார் எத்தனை பேர் சட்டவிரோத குடியேறிகள் அப்படின்னு ஒருவரினுடைய பட்டியலையும் வெளியிடவில்லை. அதுல இருந்து இவர்களுடைய நோக்கம் எப்படி போலியானது, அதாவது கற்பனையான ஒரு எதிரியை கட்டமைத்து அதன் மூலமாக பெரும்பான்மை மக்களை அச்சுறுத்தி ஒரு வேலையை செய்யறதுக்கு பேர் தான் சுருக்கமாக சொல்வதானால் பாசிசம். அதைத்தான் இதுலயும் வந்து செய்யறாங்க. அதை தேர்தலுக்கும் பயன்படுத்துகிறார்கள். இந்த எஸ்ஐஆர்ன்றது சட்டவிரோதமா எதெல்லாம் ஓட்டு திருட்டு, ஓட்டு நீக்கம், ஓட்டு சேர்ப்பு அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ அதை சட்டப்பூர்வமாக்குவது எஸ்ஐஆர். அது மட்டுமின்றி எஸ்ஐஆர் இன்னொன்னு என்ன செய்யுது அப்படின்னா, இது யார் யாரெல்லாம் இந்திய குடிமகன் இல்லை என்பதையும் தீர்மானித்து அந்த லிஸ்ட்லயே யாரெல்லாம் ஓட்டர் லிஸ்ட்ல ஃபைனல் லிஸ்ட்ல இருக்கிறீங்களோ அவங்க தான் இந்தியர்கள், இல்லாதவர்கள் நீங்கள் எல்லாம் ஆன்டி இண்டியன்ஸ் அப்படின்றத இந்த எஸ்ஐஆர் வந்து ஃபைனலைஸ் பண்ணுது. இது மறைமுகமாக குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்துகிறது. இப்ப யோகேந்திர யாதவனுடைய ஃபைண்டிங்ஸ் அவர் சுப்ரீம் கோர்ட்ல வச்சதை பார்த்தோம். இப்ப அடுத்து ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அவங்க வந்து இந்த பீகார் எஸ்ஐஆர் முடிந்த பிறகு அந்த ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட், அந்த வாக்காளர் பட்டியலை, இறுதி வாக்காளர் பட்டியலை ஆய்வு செய்யறாங்க. அவங்க ஆய்வு செஞ்சதுல ஃபேக் அட்ரஸ், அதுக்கு கீழே மட்டும் 1,32,00,000 வாக்காளர்கள் வந்து வர்றாங்க. அவர்களுடைய வாக்குகள், அவர்களுடைய முகவரி அது வந்து சந்தேகத்திற்கு போலியான முகவரியா இருக்குது, இல்ல சந்தேகப்படுற முகவரியா இருக்குது. இதுல 20 ஓட்டர்ஸ், அதாவது இந்த 1,32,00,000 பேர்ல ஒவ்வொரு வீட்டுக்குமே 20க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வந்து இருக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பல்வேறு சட்டமன்ற தொகுதிக்கு போய் சில பராச்சட்டி அப்படின்ற சட்டமன்ற தொகுதியில வீட்டு எண் 6, அந்த வீட்டுல மட்டும் 877 பேர் இருக்கிறாங்க. மடிகானி அப்படின்ற சட்டமன்ற தொகுதியில ஒரு வீட்டுல மட்டும் 855 பேர் இருக்கிறாங்க. பராசா அப்படின்ற சட்டமன்ற தொகுதியில் 853 பேர் வந்து ஒரு வீட்டுல இருக்கிறாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து அதுல இருக்குது. இது ஃபேக் அட்ரஸ். 1,32,00,000 வாக்காளர்கள் சந்தேகத்திற்கு இடமான மற்றும் போலியான முகவரிகளில் 1,32,00,000 வாக்காளர்கள் வந்து இருக்கிறாங்க. அதற்கு அடுத்து போலியான வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள், அதாவது டூப்ளிகேட் வச்சிருக்கிறவங்க எத்தனை பேரு அப்படின்னா 14,35,000 வாக்காளர்கள் வந்து டூப்ளிகேட் வாக்காளர் அடையாள அட்டை வந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்ப கரிகாலன் அப்படின்ற பேர்ல 2 அல்லது 2க்கு மேற்பட்ட வாக்காளர் அடையாள அட்டையோ, இப்ப அரவிந்த்னா உன்கிட்ட 2 இருக்கலாம், இப்ப கரிகாலன்னா என்கிட்ட 3 இருக்கலாம். அப்படி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் வந்து 14 லட்சம் பேர். இந்த போலி அட்டைகள், வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது இல்லைங்களா, இப்ப இதுல என்னோட ஒரு ஐடியில வந்து ஏஜ் சேமா இருக்கும், இன்னொரு ஐடியில வந்து ஏஜ்ல வந்து வித்தியாசம் இருக்கும். 5 வயசுக்கு உட்பட்டு தான் வித்தியாசம் இருக்கும். மற்ற டீடைல்லாம் ஒரே. இதுல வந்து எனக்கு வந்து 30 வயசு அப்படின்னா அதுல 35 இருக்கலாம். இப்ப மீதி எல்லா டீட்டெயிலுமே ஒரே மாதிரி இருக்கிறது. அப்படி 14,35,000 போலி வாக்காளர் அடையாள அட்டைகள் கண்டறியப்பட்டுள்ளது. அதில் 3,40,000 வாக்காளர் அடையாள அட்டைகள் அப்படின்றது ஒரே மாதிரியே சேம் ஏஜ், சேம் டீடைல்ஸ், சேம் அட்ரஸ், சேம் அப்பா, சேம் டீடைலோட 3,40,000 அடையாள அட்டைகள் வந்து கண்டறியப்பட்டிருக்குது. அப்ப இது ஒரு இமாலய ஊழல். இப்ப ஞானேஷ்குமார் பண்ண பியூரிபிகேஷனோட யோகிதை என்னன்னு பாருங்க. செத்தவர்களும் உயிரோடு இருக்கிறார்கள், அதுவும் பட்டியல்ல வந்திருக்குது. அதை நீக்கிறதுக்கு தான் ஷகனத் குமார் அப்படின்ற வார்டு கவுன்சிலர் புகார் கொடுக்கிறாரு. அது எதுவும் நீக்கப்படவில்லை. அவரே வந்து பேட்டி கொடுக்கிறாரு. ஐ எம் a வார்டு கவுன்சிலர் and have repeatedly requested the deletion of more than 10 names from my booth. என்னோட பூத்துல இருந்து 10க்கும் மேல வந்து இப்படி பெற்றோர்கள்
செத்து போயிட்டாங்க, அவங்கள நீக்கியான்னு நான் வந்து புகார் கொடுத்தேன், பிஎல்ஓ கிட்டையும் வந்து புகார் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை வந்து கொடுத்தேன், டிராஃப்ட் லிஸ்ட்ல ப்ராப்ளம் இருக்கலாம், ஃபைனல் லிஸ்ட்ல வந்து சரியாயிரும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க, ஆனா ஃபைனல் லிஸ்ட்லயும் அதே தான் வந்திருக்குது அப்படின்னு வந்து அவர் சொல்லிருக்கிறார். இப்ப இதுதான் ஞானேஷ்குமாரினுடைய அந்த வாக்காளர் பட்டியல். ஏன் மீண்டும் மீண்டும் இவ்வளவு நேரம் வாக்காளர் பட்டியலை சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா, வாக்காளர் பட்டியல்ல தான் அந்த இடத்தை உருவாக்கிக்கிறாங்க. போலி வாக்காளர்கள் எவ்வளவு பேர் ஓட்டு போடணுமோ அதுக்கேற்ற போலி வாக்காளர்கள், ஃபேக் அட்ரஸ், டோர் நம்பர் 0 இப்படியெல்லாம் போட்டு போலி வாக்காளர்களை கொண்டு வந்து வாக்களிப்பதற்கான ஸ்பேஸை வாக்காளர் பட்டியலில் உருவாக்குறது. அதுதான் இது எல்லாமே. இப்ப உண்மையான வாக்காளர்களை எஸ்ஐஆர் மூலமாக நீக்கி விடுவது, எஸ்ஐஆர் ப்ராசஸ் பண்ணி உண்மையான வாக்காளர்களை நீக்கி விடுவது, இதன் மூலமா வந்து சேர்க்கிறது. இப்படி சேர்த்து தான் இந்த ஓட்சோரியை வந்து இவங்க அமல்படுத்தி இருக்கிறார்கள். அதுதான் பீகாரில் நடந்திருக்கிறது. அப்போ இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு இந்தியா இவ்வளவு பெரும்பான்மையா ஜெயிச்சதுக்கு வெறும் இந்த எஸ்ஐஆர்ல நடந்த ஃபோர்ஜரிக்கு தான் காரணமா? மக்கள் வந்து அந்த அப்படி ஒரு வெற்றியை இல்ல என்டிஏல வரணும்ன்றத கொஞ்சம் கூட விரும்பலையா? அப்படி இல்லாத போது ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுத்துரும்னு நினைக்கிறீங்க? இல்ல இன்னொரு கூடுதலான இன்னொரு காரணத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது ஓட்சோரி அப்படின்றது என்னன்னா, அது ஒரு பேக்கேஜ் மாதிரி. தேர்தலுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு பின்னாடி, தேர்தலின் போது அப்படின்ற இந்த விஷயங்கள்லாம் ஓட்சோரியில நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. எப்படி வாக்காளர் பட்டியலில் மோசடி நடந்திருக்குது அப்படின்றதான் இவ்வளவு நேரம் வந்து நம்ம பார்த்தோம். இப்ப இதுல இன்னொரு வேலையை வந்து செய்யறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி என்னன்னா, நவம்பர் 6ஆம் தேதி ஒரு கட்ட வாக்குப்பதிவு, நவம்பர் 11ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுன்னு 2 கட்டமா நடக்குது. அதுல நவம்பர் 3ஆம் தேதி ஹரியானாவில் இருந்து 4 சிறப்பு ரயில்களை பீகாருக்கு இயக்குறாங்க. ஹரியானாவில் இருக்கிற டெக்ஸ்டைல் சிட்டிஸ்ல வந்து பீகார் தொழிலாளர்கள் போய் புலம்பெயர்ந்து ஹரியானா மாநிலத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஹரியானாவினுடைய அவர்கள் வேலை செய்கிற பல்வேறு முக்கிய நகரங்களில் இருந்து 4 ரயில்கள் மூலமாக பீகாருக்கு கொண்டு வர்றாங்க. அதுலயும் ஊடகங்கள் அதை போய் ஆய்வு செஞ்சு ரிப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க. இந்த அவங்க வந்து லீவ் போட்டு வந்திருக்கிறாங்கல்ல, 6ஆம் தேதி தான் எலெக்ஷனு, 11ஆம் தேதி தான் எலெக்ஷன் வந்து முடியுது. 6வது ஒரு ஃபேஸ், 11ஆம் தேதி ஒரு ஃபேஸ்ன்னு 2 ஃபேஸா நடக்குதுல்ல. இப்போ அது வரைக்கும் அவங்க வந்து இருக்கணும்ல. அந்த விடுமுறை நாட்கள்ல இப்ப ட்ரெயினும் மொத்தமா வந்து பிஜேபி வந்து புக் பண்ணிடுவான். அதாவது கபில் சிபிலும் ஆர்ஜேடி எம்பியும் தான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹரியானா முதல்வர், பாஜக முதல்வர், அவர் தான் இந்த அரசாங்கத்தையே திருடி வந்திருக்கிறாருல்ல, நயாப் சிங் சைனி, அவரும் மாநில பாஜக தலைவரும், இவர்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த அஸ்வினி வைஷ்ணவ் மூலமா, ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சரின் மூலமாக இந்த ஸ்பெஷல் ட்ரெயினை புக் பண்ணி இதுக்கான கட்டணத்தை முழுக்க ஒன்றிய அரசுக்கு அவர்கள் வந்து பார்த்துக்கிட்டாங்க. பார்த்துக்கிட்டதோட மட்டும் இல்லாம, அதாவது டிக்கெட்டு, ஸ்பெஷல் ட்ரெயினை விட்டு டிக்கெட் இல்லாம அந்த டிக்கெட்டையும் பாஜகவே எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்கள பாஜக கூட்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் கற்பனையா சொல்லல. நம்ம சுபைர் இருக்காருல்ல, இதை ஆதாரத்தோட வெளியிட்டு இருக்கிறாரு. அந்த ட்ரெயின்ல ஆர்கனைஸ் பண்ண பிஜேபிக்கார குல்லா போட்டுக்கிட்டு, காவி குல்லா போட்டுக்கிட்டு வந்து நிக்கிறான். இங்க பாருங்க, இவங்கெல்லாம் வந்து நம்ம தொண்டர்கள், பீகார் எலெக்ஷனுக்காக வந்து நாங்க வந்து கூட்டு போறோம் அப்படின்னு வீடியோவே அவனே வெளியிட்டு இருக்கிறான். அந்த வீடியோவை நம்ம பத்திரிகையாளர் சுபைர், பொய் செய்திகளை கண்டறிகின்ற அந்த சுபைர் வந்து அம்பலப்படுத்தி இருக்கிறார். அந்த வீடியோவே எடுத்து போட்டிருக்கிறார். அப்படி வந்து செஞ்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு 6000 பேரை கூட்டு வந்திருக்கிறாங்க. இங்க கூட்டு வந்தவன் அத்தனை நாள் இங்க ஒரு வாரம் இங்க தங்கணும்ல, 2 ஃபேஸ் எலெக்ஷன்லயும் ஓட்டு போடணும்ல. அப்போ அங்க அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கிற டைமை விட்டுட்டு வர முடியாதுல்ல. தீபாவளி முடிஞ்சிருச்சு, இப்போ அவன் வந்து வேலை அங்க வந்து செஞ்சுட்டு இருக்கிறான். தீபாவளி லீவுக்கு வர முடியும். தீபாவளி முடிஞ்சு அவனா லீவு கொடுப்பானா? அதுவும் சாதாரண உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு தர மாட்டாங்க. அப்ப என்ன நடந்திருக்குதுன்னா, அங்க இருக்கின்ற முதலாளிகளிடம் அவங்கள்ட்ட இவங்க 4 நாள் லீவு போட்ட நாட்களுக்கு லீவும் தரணும், லீவு போட்ட நாளுக்கு சம்பளமும் தரணும், ஒருத்தரை கூட இந்த லீவு காரணத்திற்காக வேலையை விட்டு நீக்க கூடாது அப்படின்னு அங்க ஃபீல்டுல ஒர்க் பண்ணிட்டு இங்க ட்ரெயின் மூலமா கூப்பிட்டு வந்து ஒரு 6000 பேரை பீகாருக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஒரு புறம். எலக்ட்ரோரல் இந்த லிஸ்ட் ஒரு புறம், இந்த மாதிரி ஃபேக்கான இது ஒரு புறம். இன்னொன்னு தான் வந்து பீகாரினுடைய மக்கள், அவர்களும் கணிசமாக பாஜகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தரம் இருக்குது. அதாவது எப்பயுமே ஒரு 20,000 15,000 இந்த வாக்கு இடைவெளியில தான் வந்து வெற்றி தோல்வி அப்படின்றது தீர்மானிக்கப்படுகிறது. இன்னும் பீகார் அல்லது பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு 5000 வாக்குகளுக்குள்ளதான் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுது. எஸ்ஐஆர் மூலமா தான் நீங்க இங்க 30,000 40,000
20,000ன்னு வந்து எல்லாமே பல ஆயிரங்களில் 2 10,000ங்களுக்கு மேலதான் நீக்கிற நடவடிக்கையே செய்யறாங்க. அப்படி பெயர்களை வந்து நீக்கிடுறாங்க. நீக்கி அந்த வெற்றிக்கான மார்ஜனை வந்து குறைச்சிட்டு இந்த இவங்களே போலியா வைக்கிற வாக்காளர்களை வச்சுதான் உள்ள பட்டியலில் சேர்க்கப்பட்ட வாக்காளர்களை வச்சுதான் அந்த வாக்குகளை வந்து போடுறாங்க. இன்னொரு புறம் இப்ப மீதமுள்ள பாஜகவுக்குன்னு ஒரு மக்கள் அடித்தளம் இருக்குது இல்ல, உண்மையிலேயே ஒரு மக்கள் அடித்தளம் இருக்குது. அந்த அப்படி அவங்களும் வந்து மக்களும் குறிப்பிட்ட சதவீதமான பேர் இவர்களுடைய தில்லாலங்கடி வேலைக்கு ஏமாந்திருக்கிறார்கள். எப்படி ஏமாந்திருக்கிறாங்க அப்படின்னா, அதுதான் அந்த முதலமைச்சரின் பெண்கள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்ற அந்த யோஜனா மூலமாக இவங்க பண்ண இன்னொரு ஓட்சோரி. அதாவது தேர்தல் அக்டோபர் 6ஆம் தேதி அறிவிக்கப்படுது பீகார்ல. ஆனா அக்டோபர் 7ஆம் தேதி வரைக்கும் பெண்களோட அக்கௌண்ட்ல வந்து 10,000 ரூபாய் வந்து போடுறாங்க. இப்ப தெலுங்கானா கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் ஏற்கனவே தேர்தலுக்கு 2 ஆண்டுக்கு முன்னாடி அமல்படுத்திட்டு இருந்த ஒரு ஸ்கீமை தேர்தலின் போது பண்ணக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் நிறுத்தி வச்சுது. ஏன்னா தேர்தல் நடைமுறை விதிகள் வந்து அமலுக்கு வந்துருச்சு, இனி நீங்க எந்த சிறப்பு திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனா இங்க வந்து என்ன நடந்திருக்குதுன்னா, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட மறுநாளும் பெண்கள் வங்கி கணக்கில் 10,000 ரூபாயை வந்து போட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு திட்டத்தையே வந்து இதுக்காக வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அதாவது 2025 ஆகஸ்ட் 29ஆம் தேதி அன்னைக்கு நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி அரசாங்கம் ஒரு திட்டத்துக்கு வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க. அந்த திட்டம் என்னன்னா, முதலமைச்சரின் பெண்கள் வேலைவாய்ப்புக்கான திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அந்த திட்டம் என்னன்னா, முதல் தவணையாக ஒரு ஊக்கத்தொகை அல்லது ஒரு நன்கொடை அது மாதிரி தொழில் தொடங்குவதற்கு ஒரு 10,000 ரூபாயை பெண்களுக்கு அரசாங்கமே வழங்கும் அப்படின்னு வந்து அறிவிக்கிறாங்க. அதில் சிறப்பாக செயல்படுபவர்களுக்கு, அதுல சிறந்த ரிசல்ட்டை தொழில் முனைவோரா வர்றவங்களுக்கு 2 லட்சம் ரூபாயை வந்து அரசு இந்த ரிசல்ட் இந்த 10,000 ரூபாய் என்ன அவுட்புட் வருதோ அதை வந்து நாங்க அனலைஸ் பண்ணி மேலும் 2 லட்சம் ரூபாயை பெண்களுக்கு தந்து அவங்கள வந்து நாங்க தொழில் முனைவோராக நாங்கள் மாற்றுவோம் அப்படின்றதுதான் இந்த ஸ்கீம். அதாவது பீகார் ரூரல் லைவ்லிஹுட்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து அந்த ப்ராஜெக்ட் கீழே தான் வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு நம்ம வந்து ஆய்வு செஞ்சு பார்த்தா, 2007 நிதிஷ்குமார் 2005 பீகாருக்கு ஆட்சிக்கு வருகிறார். வந்த உடனே அவர் 2007 இருந்து உலக வங்கியோட சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை இந்த பீகார் ஊரக பகுதிகளில் கிராமப்புற பகுதிகளில் இருக்கின்ற பெண்களை முன்னேற்றுவதற்கான இந்த ப்ராஜெக்டை வந்து தொடங்க ஆரம்பிக்கிறாங்க உலக வங்கியினுடைய கடன் காரணமா. அப்ப இந்த திட்டத்துல 1,40,00,000 பெண்கள் வந்து இருக்கிறாங்க. 1,40,00,000 பெண்கள்னா 1,40,00,000 குடும்பங்கள் வந்து அந்த ஸ்கீம்ல வந்து இருக்கிறாங்க. அதாவது மகளிர் சுய உதவி குழுக்கள், இந்த ப்ராஜெக்ட் கீழே செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அதை உருவாக்கி இருக்கிறாங்க, சுய உதவி குழுக்கள். அந்த குழுக்கள்ல எவ்வளவு பெண்கள்னா 1,40,00,000 பெண்கள் வந்து இருக்கிறாங்க. இப்ப இந்த 1,40,00,000ன்றது வந்து 2007 இருந்து ஒரு திட்டத்தின் கீழ் இந்த பெண்களை அணிதிரட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தின் கீழ் தான் 1,40,00,000 பெண்களுக்கும் அவங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக 10,000 ரூபாய் செலுத்தப்படும் அப்படின்னு ஆகஸ்ட் 29ஆம் தேதி அமைச்சரவை ஒப்புதல் கொடுக்குது. நிதிஷ்குமார் அறிவிக்கிறாரு. செப்டம்பர் 26ஆம் தேதி அன்னைக்கு வந்து மோடி அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். முதல் கட்டமாக 75 லட்சம் பெண்களுக்கு 10,000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்படுகிறது. அடுத்து வந்து அக்டோபர் 3ஆம் தேதி அன்னைக்கு வந்து இன்னொரு 25 லட்சம் பெண்களுக்கு 10,000 ரூபாய் செலுத்தப்படுகிறது. அதற்கடுத்து அக்டோபர் 6 மற்றும் 7 கடைசி 3வது கட்டமாக மீதமுள்ள பெண்களுக்கு 1,40,00,000 பெண்களுக்கும் வந்து அவங்களுக்கு 10,000 போட்டிருக்கிறாங்க. அதாவது ஓட்சோரி அங்க இருந்து தொடங்குது. ஓட்சோரி அங்க இருந்து தொடங்கி இது நிதிஷ்குமார் பேர் மட்டும் கிடைச்சிடக்கூடாது, நம்ம பேரும் இருக்கணும்னு செப்டம்பர் 26ஆம் தேதி அன்னைக்கு ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்து மோடி அரசு கொடுக்குறாங்க. அந்த பிரஸ் ரிலீஸ் என்ன தெரியுங்களா, மோடியே உங்க அக்கௌண்ட்ல வந்து இந்த பணத்தை டிரான்ஸ்பர் பண்றாரு அப்படின்னு பிரஸ் ரிலீஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது நிதிஷ்குமார் நீ ஏதாவது பல்ட்டி கில்ட்டி போட்டாலும் லாக்கில் இருக்கணும் அப்படின்றதுக்காக மக்கள்கிட்ட காட்டணும்னு மோடிஜி சொல்லி இவர் வந்து நிதிஷ்குமார் கொடுத்துருக்கிறாரு. மோடிஜி பாக்கெட்ல இருந்துதான் இந்த 10,000 ரூபாயை நேரடியா உங்க அக்கௌண்ட்ல போட்டிருக்கிறாரு அப்படின்னு மக்களிடம் பதிவாக வேண்டும் என்பதற்காக
இந்த திட்டத்தின் மூலமாக 10,000 ரூபாய், யோசிச்சு பாருங்க, 1,40,00,000 பெண்கள், குடும்ப தலைவிகள், 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள், அவங்க குடும்பத்துல 3 பேர்னா கூட எவ்வளவு ஆச்சு? 1 கோடியில 3 கோடி ஓட்டு ஆச்சு. இதுல மொத்த பதிவான வாக்குகளே எவ்வளவுனா 5,22,00,000 வாக்குகள். அதுல கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட வாக்குகளை இந்த 10,000 ரூபாய் கொடுக்குற இந்த ஸ்கீம் மூலமா வந்து புடிச்சிட்டாங்க. சோ ஓட்சோரி அப்படின்றது வந்து இப்படி நைச்சியமான ஒரு திட்டம், ஒரு வலை. அது எப்படின்னா வெறும் 10,000 ரூபாயோட நிக்கல. இப்ப 10,000, எலெக்ஷனுக்கு முன்னாடி 10,000, எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா நீங்க இந்த 10,000 ரூபாய வச்சு எந்த அளவுக்கு தொழில் தொடங்க இருக்கிறீங்கன்னு பார்த்து 2 லட்சம் ரூபாய் தர்றோம். அங்க பிரச்சாரத்தினுடைய அடிநாதமாகவே 2 லட்சம் ரூபாய் தான். மோடி முதல்ல எப்படி ஆட்சிக்கு வந்தாரு, மித்ரோ ஓட்டு போடு, உனக்கு 15 லட்சம் அக்கௌண்ட்ல போடுறேன், மீட்டுக்கிட்டு வந்து அப்படின்னாரு. யாரும் நம்பல. அப்ப நம்ப வைக்கணும்னா என்ன பண்ணும்? ஒரு 10,000 போடுவோம், 2 லட்சத்தை திரும்ப தர்றேன்னு சொல்லுவோம் அப்படின்னு. மித்ரோ 10,000 போடுறோம், நீ எல்லாம் வந்து ஓட்ட போட்டுரு அப்படின்னு. அப்படி ஒரு கணிசமான வாக்குகளை அங்க இருந்து மக்களிடமிருந்து ஒரு ஆதரவு தளத்தை பாஜக இதன் மூலமாக பெற்று இருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த ஜாதிய கூட்டணி பீகாரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த பார்க்க வேண்டியது இருக்குது. அசோக் சிங்கால் அப்படின்ற அசாமினுடைய பாஜக அமைச்சர், அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறார். அதாவது காலிஃபிளவர் பயிரிட்டதற்கு பீகார் மக்கள் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பதிவு போடுறாரு. மிக கொடூரமான பதிவு. 1989 பகல்பூர் அப்படின்ற மாவட்டத்தில் மிகப்பெரிய கலவரம் வந்து வெடிக்குது. அந்த கலவரத்துல லோகைன் அப்படின்ற கிராமத்தில் நூற்றுக்கணக்கான முஸ்லிம், நீங்க கூகுள் சர்ச் பண்ணாலே 116 பேருன்னு காட்டுது, அதெல்லாம் கிட்டத்தட்ட 900 பேருன்றாங்க. அவ்வளவு முஸ்லிம்களை அப்ப என்னன்னா இந்த ராமருக்கு கோயில் கட்டுவோம் அப்படின்னு கலவரத்தை பல்வேறு இடங்கள்ல வந்து நடத்திட்டு இருந்தாங்க இந்தியா முழுக்க. அப்படி அதனுடைய நீட்சியாக இந்த பகல்பூர்ல இந்த லோகைன் அப்படின்ற கிராமத்தில் 116 முஸ்லிம்களை கொன்று அவங்க கொன்ன அடையாளமே தெரியக்கூடாதுன்றதுக்காக அவர்களை புதைத்து அதன் மேல வந்து இதுல காலிஃபிளவர் வந்து பயிரிட்டானுங்க. 1994 தான் மழை பெஞ்சு அந்த மண்ணெல்லாம் வந்து சரிஞ்சு மண்ணெல்லாம் கீழே இறங்கி எலும்புகள் வெளியே வந்தது. இந்த கொடூரமே அதற்கு பிறகுதான் முழுமையா வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அந்த அளவிற்கு மிக மனிதாபிமானமே இல்லாமல் பீகாரில் 1989 இப்படி ஒரு கொடூர சம்பவம் நடந்துருச்சு. இந்த தேர்தல் வெற்றி அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு நாங்க வந்து முஸ்லிம்களை கொன்று அவங்கள அடையாளம் தெரியாமல் புதைத்து அவர்கள் மேல் நாங்க வந்து காலிஃபிளவரை பயிரிட்டோம் இல்லையா, அதற்கு எங்களுக்கு இப்பொழுது மக்கள் ஒப்புதல் தெரிவித்து விட்டார்கள் அப்படின்னு வெளிப்படையாக ஒரு இனப்படுகொலைக்கு பாஜகவினர் வந்து அழைப்பு விடுகிறாங்க. அதுல இருந்துதான் நம்ம பாலிடிக்ஸும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பீகார் பாலிடிக்ஸ் பாக்குறப்ப அதுல என்ன ஆகுதுன்னா, அதற்கு பிறகு ஓராண்டு கழிச்சுதான் ரத யாத்திரை வராரு அத்வானி. ரத யாத்திரை பீகாருக்குள்ள நுழையிறாரு. பீகாருக்குள் நுழைந்த உடனேயே ஏற்கனவே இப்படி ஓராண்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னு லாலு பிரசாத் யாதவ் வந்து அத்வானியை அரெஸ்ட் பண்றாரு. நீ உள்ள வந்தா அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னாரு. அதே போல ஆர்ஜேடியினுடைய தலைவராக இருந்த லல்லு பிரசாத் யாதவ், பீகாரினுடைய சிஎம் ஆக இருந்தவர், அத்வானியை வந்து அரெஸ்ட் பண்றாரு. அத்வானி தான் இந்தியா முழுக்க ரத யாத்திரையை நடத்தி மிகப்பெரிய கலவரங்களை வந்து ஏற்படுத்தியவர். அங்க இருந்துதான் பாலிடிக்ஸ் தொடங்குது. அதுல இருந்து 15 ஆண்டுகள் பீகாரை லல்லு பிரசாத் யாதவ் தான் வந்து முதலமைச்சராக இருந்த ஆட்சி செய்யறாரு. அதற்கு இடையில் அவர் மேல மாட்டு தீவன ஊழல் எல்லாம் போட்டு அவரை வந்து சிறையில வச்சு அதுக்கு ராப்ரி தேவி வந்து ஆட்சியில இருக்கிறாங்க. 2005 பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி வைக்கிறாங்க. வச்சு ஆட்சியை கைப்பற்றுகிறார்கள். கைப்பற்றிய உடனே ஒண்ணு பெண்களுக்காக அவர் தொடங்கிய இந்த திட்டம், இன்னொரு திட்டம் அந்த ரூரல்ல இருக்கிற பெண்களை முன்னேற்றுவதற்காக அவர் தொடங்கிய ப்ராஜெக்ட் ஒண்ணு. இன்னொரு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, இடஒதுக்கீடு அப்படின்ற இன்னொரு ஆயுதத்தை நிதிஷ்குமார் வந்து கையில எடுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓபிசி அப்படின்ற ஒரே பட்டியல் இருக்குது. அதுல 30% இடஒதுக்கீடு ஓபிசி மக்களுக்கு வழங்கப்படுது. அதாவது பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட அப்படின்ற 2 பிரிவினரும் அதுக்குள்ள இருக்கிறாங்க. அதர் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்ற ஒரு பட்டியலுக்கு இல்ல, அதுல 30% இடஒதுக்கீடு இருக்குது. அதை இவர் ஆட்சிக்கு வந்த உடனே 130 ஜாதிகள், அதாவது யாதவ், குர்மி போன்ற உயர் சாதியினர், இவங்கெல்லாம் ஓபிசிலேயே இருக்கின்ற உயர் சாதியினர், இந்த உயர் சாதியினரால் ஒடுக்கப்படுகின்ற பிற பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதியினர், அவங்கள ஐடென்டிஃபை பண்றாங்க. 130 ஜாதியினர், அவங்களோட மக்கள் தொகை வந்து
பீகாரினுடைய மக்கள் தொகையில் 32% 36% மக்கள் தொகை இருக்குது. அந்த 130 ஜாதியையும் இணைத்து அவர்களுக்கு 18% ஒரு தனி கிளாஸை வந்து கிரியேட் பண்றாங்க. இபிசின்னு எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்ற ஒரு செக்ஷனை உருவாக்கி அவர்களுக்கு 30ல் 18% இடஒதுக்கீட்டை அவர்களுக்கும் 12% இடஒதுக்கீட்டை யாதவ், குர்மி போன்ற பிற்படுத்தப்பட்ட சாதியிலேயே உயர் சாதி சூத்திரர்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டை வந்து ஸ்பிளிட் பண்றாரு. ஸ்பிளிட் பண்ணது 2005-6லயே அது நடந்துருது. 2023ல வந்து என்ன பண்றாப்ல அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி இதை எல்லாத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்றாரு. தலித் மக்கள், எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ், ஓபிசி இவங்க எல்லாருக்குமே இன்க்ரீஸ் பண்றாரு. 12% இருந்த இந்த யாதவ், குர்மி இது மாதிரியான ஓபிசிகளுக்கு வந்து 18%, 18% இருந்த இபிசிக்கு வந்து 25% இடஒதுக்கீடு. அப்புறம் இதெல்லாம் சேர்த்து, அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இபிசி இதெல்லாம் சேர்த்து ஒரு 65%. இது இல்லாம இடபிள்யூஎஸ் இருக்கிறாங்களே, எக்கனாமிக்கலி 8 லட்சம் சம்பாதித்தும் ஏழைகள், அவங்களுக்கு ஒரு 10% இடஒதுக்கீடு ஒன்றிய அரசு கொடுத்துச்சு. அதுவும் அங்க அமல்படுத்தி இருக்கிறாங்க. மொத்தம் 75% இடஒதுக்கீடா ஆயிருது. 65% இந்த புதிய திருத்தங்கள். ஏற்கனவே இடபிள்யூஎஸ்க்கான 10 இதுவும் சேர்ந்து 75 ஆயிருது. 75 கோர்ட்ல வந்து ஸ்ட்ரைக் பண்ணிருது. சுப்ரீம் கோர்ட்டும் போய் அது அந்த உயர் நீதிமன்ற ஆர்டரை வந்து நாங்க ரத்து பண்ண முடியாது, அதனால் பழைய இடஒதுக்கீடே செல்லும் அப்படின்னு புதிய அவர் கொண்டு வந்து அமெண்ட்மெண்ட்டை நிறுத்துறாங்க. அதுலயும் இபிசி செக்ஷனை திரும்பவும் 18ல இருந்து 25 நிதிஷ்குமார் வந்து உயர்த்துறாரு. இப்ப நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கிளாஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த 130 சாதியினர், இவர்கள் 32ல இருந்து 36%. இவர்களை ஒடுக்குகின்ற சாதியை சார்ந்தவர் தான் குர்மி, அவர் தான் நிதிஷ்குமார். அவர் வந்து தங்களால் ஒடுக்கப்படுகின்ற அல்லது இந்த படிநிலையில் தங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற சூத்திர சாதியினருக்கு இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்துகிறார். 1. 2வது, பெண்களுக்கு 30% இந்த இடஒதுக்கீடு இருக்குது இல்ல, இதுல ஹரிசாண்டலா 30% இடஒதுக்கீடு வந்து கொடுக்கிறாரு. பெண்கள் இந்தந்த ஜாதியில இருந்து வந்தா அவங்களுக்கு முன்னுரிமை. அடுத்து 50% பெண்களுக்கு அரசியலில் இடஒதுக்கீட்டை நிதிஷ் வந்து கொடுக்கிறாரு. இது போக பெண்களுக்கு சைக்கிள், பெண்களுக்கு இந்த சொன்ன சுய உதவி குழு, இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை செய்வதன் மூலமாக, இப்படி இடஒதுக்கீட்டை கொடுப்பதன் மூலமாக கல்வி வேலை வாய்ப்பில் எக்ஸ்ட்ரீம் பிசிக்கும் அதே போல பெண்களுக்கும் இடஒதுக்கீட்டை உறுதி செய்ததன் வாயிலாக பெரும் அளவிலான மிகவும் பின்தங்கிய சாதியை சார்ந்தவர்கள் அதிக அளவு அரசியல் பங்கேற்கவும் வர்றாங்க. வேலை வாய்ப்பு, கல்வியில வந்து அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்குது. அவங்க எல்லாரும் நிதிஷ்குமாரை தங்களினுடைய ஆபத் பாண்டவனா வந்து நினைக்கிறாங்க, தங்களை காக்க வந்தவரா. அதே போல லாலு ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க வந்து யாதவ், முஸ்லிம்ஸ், அப்புறம் அதர் பேக்வர்ட் கிளாஸ் ஓட்ஸும் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஆனா யாதவோட டாமினன்ஸ் வந்து மற்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதிகள் மேல இருக்குது அப்படின்னு அந்த சாதிகள் வந்து ஃபீல் பண்றாங்க. அப்படித்தான் சாதிய சிஸ்டத்துல இருக்கவும் முடியும். அப்படி இருப்பதனால் அவர்கள் இந்த தலைமையை, லாலு, தேஜஸ்வி யாதவ் அப்படின்ற இந்த தலைமையை விட நிதிஷ்குமாரை விரும்பியதற்கு காரணம் என்னன்னா இந்த காரணம் தான். ஸோ இதனாலதான் இவங்களால கன்வெர்ட் பண்ண முடியல. இந்த ஃபேக்டரும் இருக்குது. இந்த ஃபேக்டர் எல்லாம் போன தேர்தலில் உடஞ்சிருக்குது. ஆனா இது ஒரு குறைந்தபட்ச ஒரு மக்கள் ஆதரவு தளம் எங்கிருந்து நிதிஷ்க்கு வருது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை வந்து விளக்குறோம். இப்ப இப்படித்தான் வந்து அங்க பெண்கள் மற்றும் எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ் இவர்களுடைய வாக்குகளை கையில் வைத்து கொண்டு இந்த ஆட்டத்தை ஆடுகிறார்கள். இப்ப இந்த கூட்டணியிலே தான் பிஜேபி இருக்குது. அது 10% அப்பர் கேஸ்ட வந்து அது வந்து பார்ப்பன, பனியா, சத்திரிய சாதிகளை அவங்க எல்லாம் எப்பயுமே பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த வாக்கு எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்டு வாக்கு. இது போக தலித்துகள் அவர்களுடைய வாக்குகளை திருடணும்னா யார் வேணும்? அங்க 2 பட்டியல் பிரிவுக்குள்ளேயே இப்போ வந்து பறையர், அருந்ததியர்னு 2 இடஒதுக்கீடு வந்து இருக்குல்ல தமிழ்நாட்டுல. அந்த மாதிரி அங்க வந்து இந்த பஸ்வான் அவங்க, இன்னொரு பக்கம் மஞ்சி அப்படின்ற இன்னொரு சாதியினர். இப்ப ராம்விலாஸ் பஸ்வான் பையன் சிராக் பஸ்வான் அவருடைய கடமையை, வரலாற்று கடமையை ஆற்றிருக்கிறாரு. 28 சீட்டுல 19 ஜெயிச்சு கொடுத்திருக்கிறாரு. அதே போல இந்த ஜித்தன் ராம் மஞ்சி கட்சி இவங்களும் வந்து
6 சீட்டு கொடுத்தா அதுல 5ஓ 4ஓ வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. அப்ப ஒரு சாதிய கால்குலேஷன், அதாவது பார்ப்பன பனியா சத்திரிய சாதியினர் பாஜகவுக்கு வாக்களிக்கிறாங்க. அதே போல வந்து பிற்படுத்தப்பட்ட சாதியில வந்து குர்மி, அந்த சாதி தான் வந்து நிதிஷ்குமாரோட சாதி. நிதிஷ்குமாருக்கு வந்து அந்த வாக்குகள் வந்து விழுது. அதே போல பிற்படுத்தப்பட்ட சூத்திரர்களே பிற்படுத்தப்பட்ட சூத்திரர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சூத்திரர்கள், அவர்களுடைய வாக்கு வந்து நிதிஷ்குமாருக்கு வந்து இருக்குது. இதற்கு பிறகு தலித்துகளுடைய வாக்குகளையும் செக்யூர் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு வந்து பஸ்வானும் ஜித்தன் ராம் மஞ்சியும் வந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க. இப்படி டோட்டலா ஜாதி கால்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கூட்டணி, ஓட்சோரி, எஸ்ஐஆர், இப்படி எல்லாம் சேர்ந்துதான் இந்த பீகாரினுடைய வெற்றி தோல்வி, மீண்டும் பாஜக அப்படின்றது ஆட்சிக்கு வந்திருக்கிறது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி, அதுல வந்து இந்த பார்ப்பன பனியா சத்திரிய உயர்சாதிகளுடைய வாக்கு இவங்களுக்கு வரப்போறது இல்லை. தேஜஸ்வி இந்த இந்தியா கூட்டணிக்கு வரப்போறது இல்லை. யாதவ் முஸ்லீம் வாக்குகள் வந்து வந்திருக்கும். யாதவையும் முஸ்லீமையும் குறி வச்சு எஸ்ஐஆர்ல வந்து நீக்கி இருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரீம் பேக்வர்டு கிளாஸை வந்து 10,000 ரூபா கொடுத்து மொத்தமா வந்து இவர் வந்து கவர் பண்ணிட்டாரு நிதிஷ். அதே போல தலித் ஓட்டுலயும் வந்து மெஜாரிட்டி வாக்குகளை அவர்கள் பிரித்து எடுத்துக்கிறாங்க. மைனாரிட்டி வாக்குகள் தான் வந்து இவங்களுக்கு வருது. இப்ப இதன் மூலமாகத்தான் இப்படித்தான் இந்த தேர்தல் வெற்றியை பாஜக தேர்தலை திருடி இருக்கிறார்கள், பீகாரை திருடி இருக்கிறார்கள். இது இதோட நிக்க போறதில்ல. தமிழ்நாட்டில், கேரளாவில், மேற்கு வங்காளத்தில் இப்ப செகண்ட் ஃபேஸ் எஸ்ஐஆர் இருக்குது இல்ல, அதுல மிகப்பெரிய சவாலாவே அவங்க பாக்குற விஷயம் அப்படின்றது என்னன்னா கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால். ஏன்னா மற்ற மாநிலங்களில் எல்லாம் பாஜக ஆட்சியோ பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சியோ தான் நடைபெறுகிறது. இந்த 3 மாநிலங்களில் தான் பாஜக எதிர்ப்பு அப்படின்றது ஒரு பொலிட்டிக்கலா தீவிரமா முன்வைக்கிறாங்க. இப்ப இதையும் இந்த எஸ்ஐஆர் வந்து டீல் பண்ணும்னு நினைக்கிறேன். இப்ப பீகாரை பொறுத்த வரைக்கும் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா 90,000 பூத் இருக்குது, வாக்குச்சாவடிகள், வாக்கு பதிவு செய்யறது 243 தொகுதிகள்ல. பூத் ஏஜென்ட் அங்க மற்ற மாநிலங்கள்ல இல்ல. கர்நாடகாவிலையும் காங்கிரஸுக்கு வந்து ஒரு முறையான கீழ்நிலையில வரைக்கும் கட்டமைப்போ பூத் ஏஜென்ட்டோ இதெல்லாம் கிடையாது. மகாராஷ்டிராவிலையும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, பீகார்லயும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. நம்மளே வந்து ஃபீல்டுல பார்த்தோம். பெரும்பாலும் ஆர்ஜேடி காரங்க தான் வந்து பூத் ஏஜென்ட் வந்து இருந்தாங்க. இப்போ அதன் அடிப்படையில் பார்த்தா பீகாரோட நிலவரத்தை பார்க்குறப்ப பாஜகவிற்கு 51,960 பூத் ஏஜென்ட் இருக்கிறாங்க. ராஷ்டிரிய ஜனதா தளம் லல்லு பிரசாத் யாதவ் அவங்க கட்சிக்கு 47,000 பூத் ஏஜென்ட், நிதிஷ்குமார் கட்சிக்கு 27,000 பூத் ஏஜென்ட், காங்கிரஸுக்கு 8,500 பூத் ஏஜென்ட், மற்றவங்கலாம் வந்து 1000-1000க்குள்ளதான் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இருக்குது. அப்ப பூத் ஏஜென்ட்ஸ் இல்லாததும் ஓட்சோரிக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடுல வந்து 100% பூத் ஏஜென்ட் வந்து ஏடிஎம்கே கிட்டையும் இருக்குது, டிஎம்கே கிட்டையும் இருக்குது, பகுதி அளவுல டிஎம்டிகே கிட்ட, தேமுதிக கிட்ட வந்து இருக்குது. இங்க அந்த மாதிரி நடந்துட முடியுமா அப்படின்றது வந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். பிஜேபி இந்த தேர்தலில் பல முனைகள்ல ஓட்சோரியை வந்து நடத்தி இருக்கிறாங்க. அதுல அது யாருடைய தயவால் அங்க வந்து ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள், அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருக்கிறது பாஜக அப்படின்னா அது நிதிஷ்குமார் இவர்கள் மீது ஏறி சவாரி செஞ்சுதான் வந்து பாஜக இந்த இடத்தை பிடித்திருக்கிறது. அதாவது நம்மிடையே உள்ளவர்களே, அவர்களே எப்படி ராவணனுக்கு அவன் தம்பி விபீஷணன் வந்து காட்டி கொடுத்து கைக்கூலியா மாறினானோ அதே போல நிதிஷ்குமார் இடஒதுக்கீடு அரசியல் இதுவெல்லாம் பேசி வளர்ந்தவர். ஜேபி மூவ்மெண்ட், பீகாரினுடைய சோசியலிச இயக்கங்களுடைய தாக்கம், அப்புறம் சமூக நீதி அரசியல், இப்படியெல்லாம் வந்த நிதிஷ்குமார் முழுக்க முழுக்க பாஜகவினுடைய ஒரு கைக்கூலியாக மாறி இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையான உழைக்கும் மக்களை வந்து காட்டி கொடுத்தார். எப்பன்னா ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி அமைவதற்கு பாஜகவிற்கு இருக்கின்ற 2 ஊன்றுகோள்களில் ஒருத்தர் நாயுடு, இன்னொருத்தர் வந்து நிதிஷ்குமார். அதுல நிதிஷ்குமார் அந்த ரோலை வந்து ஆற்றினாரு. இப்ப பாஜக பீகாரில் வெல்வதற்கு, பீகாரில் தளம் அமைத்து பாஜக அடுத்த ஆட்சியை பிடிப்பதற்கு அவர் வந்து வளைஞ்சு கொடுத்து, சவாரிக்கு வந்து குனிஞ்சு கொடுத்து சொந்த பீகார் உழைக்கும் மக்களை வந்து காட்டி கொடுத்திருக்கிறார். இப்ப தமிழ்நாட்டிலேயே எஸ்ஐஆரை நம்ம வந்து அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்குது. திமுக இந்தியா கூட்டணி அதை வந்து எதிர்க்கிறாங்க. அப்படியே நீங்க இந்த ப்ராசஸை செய்யறதா இருந்தாலும் அது குறைந்தபட்சம் ஓராண்டாவது ஆகும். நீங்க எப்படி இவ்வளவு பெரிய ப்ராசஸை வந்து ஒரே மாசத்துல முடிக்க முடியும் அப்படின்றாங்க. குடியுரிமையை பறிக்கின்ற அதிகாரம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு இப்படியான கேள்விகளை எஸ்ஐஆருக்கு எதிராக வைக்கிறாங்க. எஸ்ஐஆருக்கு எதிராக
போராட்டங்களை நடத்துகிறார்கள். ஆனா அதிமுகவினர் வந்து எஸ்ஐஆருக்கு ஆதரவா வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. விஜயோ எஸ்ஐஆரில் சில குளறுபடிகள் வந்து இருக்குது, அதுக்கு எதிராக நாங்க போராடுறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த நிலைப்பாடே வந்து தெளிவாயிருச்சு. எஸ்ஐஆரை நேரடியாக எதிர்க்கின்ற தேர்தல் கட்சிகள், எஸ்ஐஆரை ஆதரிக்கின்ற அல்லது சில குளறுபடிகள் என்று விஜய் போல மறைமுகமாக ஆதரிக்கின்ற கட்சிகள் என்று 2 அணியாகத்தான் இருக்குது. இது 3 அணி 4 அணின்னு வந்து பார்க்க தேவையில்லை. பாஜக எதிர்ப்பான இந்தியா கூட்டணி. இப்ப இதான் வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இதுல யாரை ஆதரிக்க வேண்டும், யாரை வீழ்த்த வேண்டும் அப்படின்றதுல உறுதியாக இருக்க வேண்டும். அதாவது வரலாற்றுல மிக முக்கியமா சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஜூன் 12, 1975 இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான நாள். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ராஜ் நாராயணன் அப்படின்ற சம்யுக்த சோசலிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் அவர் வந்து ரேபரேலி தொகுதியில் வந்து போட்டியிடுறார். அவர் யாரை எதிர்த்து போட்டிடுறார் அப்படின்னா, இந்திரா காந்தி, அம்மையார் இந்திரா காந்தி. அவங்க வந்து பிரதமரா இருக்கிறாங்க. அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு அந்த தேர்தலில் தோல்வியை வந்து சந்திக்கிறார். அவர் வந்து ஒரு வழக்கு தொடுக்கிறார். என்ன வழக்குனா, முறைகேடாக அரசு அதிகாரிகளை தேர்தலுக்கு இந்திரா காந்தி பயன்படுத்தி விட்டார். தேர்தல் முகவராகவும் பயன்படுத்தி இருக்கிறார். தேர்தல் பிரச்சாரத்திலையும் அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி விட்டார். இது வந்து கோட் ஆஃப் கான்டாக்ட், அதுக்கு வந்து எதிரானது, தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானது. அதனால் இந்திரா காந்தியினுடைய எம்பி பதவியை பறிக்க வேண்டும் அப்படின்னு அவர் போடுற வழக்கு. அந்த வழக்கில தான் ஜூன் 12, 1975 அன்றைக்கு வந்து தீர்ப்பு வருது. என்ன தீர்ப்பு வருதுன்னா, இந்திரா காந்தியினுடைய வெற்றி செல்லாது அப்படின்னு இவர் வழக்குல வந்து ஜெயிக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் இந்தியாவில். அது எமர்ஜென்சியா எதனால வந்துச்சுன்னா, இமிடியட் ரீசன் வந்து இதுதான். இந்திரா காந்தி பிரதமரா இருக்கிறாங்க, அவங்களுடைய எம்பி பதவியை வந்து பதவி நீக்கம் செஞ்சுட்டாரு அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி. உடனடியா அவங்க மேல்முறையீடு செய்யறாங்க. அவங்க பதவி நீக்கத்தை வந்து உறுதிப்படுத்தல உச்சநீதிமன்றம். ஆனா உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா, இவங்க அவைக்கு போகலாம், இவங்க வந்து வாதிடலாம், பிரதமராக இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம், ஆனா மசோதாவிற்கு ஓட்டு போட முடியாது அவங்க அப்படின்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த BR கிருஷ்ணய்யர் வந்து போடுறாரு. ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல தான் ஜூன் 12 இப்படி ஒரு உத்தரவு வருகிறது. ஜூன் 25 இந்தியாவில் எமர்ஜென்சி அறிவிக்கப்படுகிறது. அப்ப என்ன காரணம்? அதாவது இந்திரா காந்தியினுடைய அலுவலகத்தில் வேலை செய்த ஒரு அதிகாரி, யஷ்பால் கபூர் அப்படின்ற ஒரு அதிகாரி, அவங்க பிரதமர் அலுவலகத்தில் வேலை செய்யறாரு. அந்த அதிகாரி தேர்தல் நான் வந்து ராஜினாமா பண்ண போறேன் அப்படின்னு ஒரு ரெசிக்னேஷன் லெட்டரை வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் வந்து தேர்தல் ஏஜென்ட்டா வந்து பிப்ரவரியில தான் வந்து தேர்தல் முகவரா வந்து இந்திரா காந்திக்கு மாறுகிறார். அபிஷியலா தேர்தல் ஆணையத்துல எலெக்ஷன் ஏஜென்ட்டா இவங்களுக்கு இருக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி தேர்தல் ஆணையத்தில் பிப்ரவரி 7, 8 நினைக்கிறேன் தேதி, மறந்துருச்சு. அந்த தேதியில தான் வந்து அவர் ஆறாரு. ஜனவரி 20 தேதிகளுக்கு மேலதான் அவர் ரெசிக்னேஷன் கொடுக்குறாரு. அது உடனடியா வந்து அப்ரூவ் பண்றாங்க, ஒரு வாரம் 4 நாளைக்குள்ள. பிப்ரவரியில் அவர் தேர்தல் முகவராக மாறுகிறார். அவர் தான் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டாருல்ல, அவர் வந்து மாரல் கோட் ஆஃப் கண்டக்டுக்குள்ள வராது இல்ல. ஆனா எதை காரணமாக அவர்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஜனவரி 7 அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் இந்திரா காந்தியை ஆதரித்து பிரச்சாரம் செய்திருக்கிறார். அதாவது ஒரு கூட்டத்தில் இந்திரா காந்திக்கு ஆதரவாக பிரச்சாரம் அவர் வந்து செஞ்சுட்டாரு, ராஜினாமா லெட்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே செஞ்சிருக்கிறார் அப்படின்ற ஆதாரத்தை அவர் காட்டியதனால் கரப்ட் பிராக்டிஸ் இன் எலெக்ஷன் அப்படின்ற செக்ஷன் படி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 123 விதி 7 அதன் கீழே வந்து பதவி நீக்கம் செய்யறாங்க. அதாவது தேர்தல் கூட்டத்தில் அரசு ஊழியராக இருப்பவர் இந்திரா காந்திக்காக வந்து பிரச்சாரம் செய்தார் அப்படின்ற காரணத்திற்காக. ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்குது, மோடியினுடைய காலத்தில் அப்படின்னு செஞ்சாருன்னு பதவியை நீக்கிட்டாங்க. பிரதமரா இருந்தாங்க இந்திரா காந்தி, அதுக்கு பிறகு எமர்ஜென்சி வருது. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு தேர்தல் ஆணையமே, தேர்தல் ஆணையம், ரயில்வே துறை, ரயில் விடுது, எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெற்றாங்க, ஒரு தேர்தலை ஹைஜாக் பண்றாங்க. இதை நீதிமன்றம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது என்றால் இந்த நீதிமன்றத்தின் யோகிதை என்ன அப்படின்றத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு நேரம் எஸ்ஐஆர் மூலம் பீகார் தேர்தல் எலெக்ஷன்ல எவ்வளவு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்கன்றதையும், நிதிஷ்குமார் இத்தனை வருஷமா எப்படி முதல்வராக இருந்துட்டு வராரு, மக்கள் மத்தியில எப்படி குறிப்பான செக்ஷன்ஸ் கிட்ட இருந்து ஆதரவை திரட்டிட்டு வராரு அப்படின்ற விவரங்களையும், ஏன் இந்தியா கூட்டணி வந்து இந்த வெற்றியை
பெற முடியல, இவ்வளவு பெரிய தோல்விக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க, அவங்க கிட்ட இருக்கிற பலவீனம் என்ன அப்படின்றதெல்லாம் விரிவா இவ்வளவு நேரம் நேயர்களுக்காக சொன்னதுக்கு நன்றி. நன்றி அரவிந்த்.